அனைவருக்கும் மாலை வணக்கம். பரிமளா அண்ட் கோ ப்ரெஸ் மீட்டிற்கு வருகின்றுள்ள திரு ஜெயராம் சார் மற்றும் அம்மா உருவசி அம்மா, மிஸ்கின் சார், பாண்டராஜ் சார், அப்புறம் அனந்திகா, சஞ்சனா, சாண்டி மாஸ்டர் மற்றும் அனைத்து டெக்னீஷியனையும் எங்களுடைய சுபாஷண்ணா சார்பாக வரவேற்கின்றேன். அப்புறம் ஒரு சில வார்த்தை பேசணும்னு நினைக்கிறேன் அந்த படத்தை பற்றி. இந்த படம் ஆரம்பிக்கும் போது தான் தயாரிப்பாளர் சங்கம் தேர்தல் இருந்து அதில் ஒரு கேரக்டர்லையும் சார் நடிக்க சொன்னார் பாண்டராஜ் சார். அதனால் முழுசாக என்னால் போக முடியல, ஒரு சின்ன ரோலில் நடிச்சிருக்கேன். அதேமாரி இந்த ஒரு தயாரிப்பாளருக்கு எப்படி ஒரு டைரக்டருக்குன்னா, இந்த மாதிரி நாங்கள் நிறைய படம் பண்ணியிருக்கோம், எல்லாருமே அவர்கிட்டே அவர் பொறுப்பாக ஒப்படைச்சிட்டோம் பாண்டராஜ் சார்ட்டு. இது முழுக்க இந்த படத்துக்கு எல்லாமே காரணம் பாண்டராஜ் சார். நான் போகிறதில்ல, கவனிக்க முடியல, எதுவுமே பார்க்கல. அவர் கையில் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணார். இன்னைக்கு கூட நாங்கள் 2 பேரும் பாகிராஜ் சார் பார்க்க போயிருந்தோம். அப்போ கேட்டார், எப்போ எடுத்தீங்க, எப்போ ஆரம்பிச்சிங்க, எதுவுமே தெரியல. அந்த மாதிரி அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க்கு, அவரோட டெடிக்கேஷன், அந்த மாதிரி ஒரு டைரக்டர் பார்க்கவே முடியாது. நேற்று சத்யஜோதி தாரன் சொல்லும்போதும் சார் அதுதான் சொன்னார். இந்த மாதிரி சார் கூட சேர்ந்து நிறையா படம் பண்ணோம். அதே மாதிரி டீமும் எங்கள் டீம் வந்து ஒரு குடும்பமாக தான் அந்த படத்தை பண்ணி ரொம்ப ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கு. இது கண்டிப்பாக ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமையுன்னு நம்புகிறோம். உங்கள் அனைவருக்கும் நன்றி. ஆல் த press, media, all my friends, brothers, sisters, all the dignitaries on the dais, in the படத்தினுடைய all the technicians, director, cast, crew, எல்லாருக்கும் வணக்கம். படத்தை பற்றி எல்லாருமே எல்லா விஷயமும் பேசியாச்சு. டைம் ரொம்ப லேட்டாக போயிட்டுருக்குது. இந்த படத்தில் முதல்ல ஃப்ரம் த பிகினிங் சொல்ல போனால், லைக்கா மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் இது ஒரு சின்ன படத்துக்காக அவங்க இதுக்குள்ளே வந்தது. அதுக்கப்புறம் தமிழ் குமரன் சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் இந்த படத்துக்கு வந்தது. பாண்டிராஜ் சார் டைரக்ஷன் அண்ட் எவ்ரிதிங் ப்ரொடக்ஷன் எல்லாமே இதுக்குள்ளே வந்தது. அண்ட் ஆல் த கோ ஆர்டிஸ்ட் உருவசி வந்தது. அண்ட் சஞ்சனா, அனந்திகா, யோகி பாபு, மிஷ்கின் சார், சிங்கம்புலி, பக்ஸு, சாண்டி மாஸ்டர், ஸோ மெனி எல்லாருமே. அண்ட் த என்டையர் டெக்னீஷியன்ஸ், ஃபாக்சன் மாதிரி மியூசிக் உள்ளே வந்தது, பிரதீப் மாதிரி எடிட்டர் வந்தது, ஜார்ஜ் மாதிரி ஒரு கேமராமேன் இதுக்கு கிடச்சிது, திவ்யா மாதிரி ஒரு அசோசியேட் வந்தது. எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆனால் உருவசி சொன்ன மாதிரியே இதுக்கெல்லாம் மேலே இந்த படத்தோட ஹீரோ இதனோட ஸ்கிரிப்ட் தான். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் கேட்டது பாண்டிராஜ் சார் வந்து சொன்னது. பாதி ஸ்கிரிப்ட் வாசிட்டு இருக்கும்போது நான் கேட்டது, உருவசி மாப்பிட்ட கேட்பீங்களா, ஆல்ரெடி உருவசிட்ட பேசியாச்சு சொன்னது. அப்படி எல்லாமே பாசிட்டிவாக அமைஞ்சொரு படம். இனிமேல் இது பப்ளிக்கிட்ட கரெக்டாக போய் சேர வேண்டியது ஒன்லி த்ரூ யூ. ப்ளீஸ், தேங்க்யூ ஸோ மச். நிறைய என்ன பேசுகிறது, எல்லா கண்டென்ட்டும் எல்லாரும் சொல்லிட்டாங்க, சேம் கண்டென்ட் தான். பட் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹீரோவாக ஒரு ஸ்கிரிப்ட் வந்து அமையிறது லைஃப்பில் ரொம்ப ரேர். ரொம்ப அப்பப்போ தான் நமக்கு அந்த மாதிரி ஒன்று அமையும். ஒரு கதை நம்ம கேட்கும்போதே இந்த கதை தான் ஹீரோ அப்படிங்கும்போது ஒரு நம்பிக்கை வந்துடும் மனசில். அண்ட் இது ஃபுல் ஸ்கிரிப்ட் ஆனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். கேட்டதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷம் ஆச்சு. அண்ட் ஜெயராம் தான் இந்த கேரக்டரில் நடிக்கிறாருன்னொன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். ஏன்னா 20 வருஷத்துக்கு மேலே ஆச்சு இல்லை நம்ம படம் பண்ணி, 20 இயர்ஸுக்கு மேலே ஆச்சு. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 25-26 படத்துக்கு மேலே பண்ணியிருப்போம் பேரா. அது பஞ்சதந்தத்துக்கு அப்புறம் புத்தம்புது காலைன்னு ஒரு ஆந்தாலஜி மட்டும்தான் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. அது கோவிட் டைமில். அது 1 டே தான் ஒர்க் பண்ணோம் காம்பினேஷன். அப்போது அதுக்கப்புறம் ஒரு பல கதைகளை கேட்டிருக்கோம். பட் சிலது எனக்கு பிடிக்கும், சிலது ஜெயராமுக்கு பிடிக்காது. நாங்கள் 2 பேரும் கம்யூனிகேட் பண்ணிப்போம். ஜெயராம் இந்த கதை வந்து சொன்னாங்க, நீங்கள் பண்ணுறீங்களா? இல்லை, எனக்கு அப்படி ஒன்றும் ஒரு வித்தியாசமாக நம்மள்கிட்ட எதிர்பார்க்குற ஒன்று ஃபுல் சீரியஸாக இருக்கும். அந்த சீரியஸ்லேயும் நமக்கு பிடிச்ச மாதிரி சிலது அமையாது. அண்ட் இந்த ஸ்கிரிப்ட் கேட்ட உடனே பாண்டிராஜ் ஸ்கிரிப்டை பற்றி நமக்கு எப்போவுமே ஒரு நம்பிக்கை இருக்குது. பாண்டிராஜுக்குள்ளே இருக்கிற அந்த ரைட்டர் மேலே தான் எனக்கு மரியாதை அதிகம். ஏன்னா பசங்க படத்துலேருந்து அவருடைய எல்லா படங்களும் கிட்டத்தட்ட நான் பார்த்துருக்கேன். அந்த ஸ்கிரிப்டிங் அப்படிங்கிறதுல நிறைய டைம் எடுத்துக்குவார். அண்ட் சாதாரணமாக எப்போவுமே சொல்லுவாங்க, மலையாள படம் கம்மியான நாட்களில்
ரொம்ப நல்ல குவாலிட்டி உள்ள படங்களை எடுத்துடுவாங்க, ரொம்ப சீக்கிரம் எடுத்துடுவாங்க. இப்போவும் சிங்கிள் ஷெட்யூல் 45 நாள், 47 நாள், 50 நாள். ஆனால் மலையாள படத்தை விட ஸ்பீடாக நான் ஒரு படம் ஒர்க் பண்ணது இந்த படம் தான் சமீபத்தில். எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்போ முடித்தாங்க, எனக்கு ஒரே அதிசயம். முடிஞ்சிடுச்சா ஷூட்டிங்? என்னால் மட்டும்தான் பல நேரங்களில் கோஆப்ரேட் பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஏன்னா மலையாளம் அதிகமான படங்கள் பண்ணுறதுனால அங்கே இருந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நான். ஸோ அந்த ஒரு கஷ்டம் எனக்கு இருந்துச்சு. பட் அதுக்கு நடுவில் எப்படி எப்படியோ சமாளித்து பல நேரங்களில் நான் வந்திருக்கேன். ஒவ்வொரு நாள் ஷூட்டிங்கும் இவங்க எல்லாரும் சொன்ன மாதிரியே ஒவ்வொரு நாள் ஷூட்டிங்கும் எனக்கு அவ்வளோ என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஒரு கண்டென்ட் நல்லா இருக்குது, ஒரு கதை, கேரக்டர் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு 60% பக்காவாக இருந்துச்சுன்னா நம்ம அதில் நம்ம கொஞ்சம் இன்புட்டு, நம்ம இம்ப்ரவைசேஷன் அது ரொம்ப பிடிக்கும் நமக்கு. ஸோ அதனால் நாங்கள் 2 பேரும் பேசிப்போம். ஒரு சீன் கூட நாங்கள் 2 பேரும் இது வரைக்கும் ஆக்ட் பண்ணதில் ரிப்பீட்டேஷனாக எங்களுக்கு ஃபீல் ஆகலை. கிட்டத்தட்ட எல்லா படங்களுமே ஃபேமிலி ஓரியன்ட் படங்கள் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஆனால் அதில் இருக்கிறது ஏதாவது நேச்சுரலி நமக்கு அப்படியா வந்துடும். சில சீன்ஸ் எல்லாம் ஒரு குடும்பத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, குழந்தைங்க, அது இதுன்னு போது ஏதாவது நமக்கு ரிப்பீட்டேஷன் மாறும். பட் எனக்கு தெரிஞ்ச எதுவுமே ரிப்பீட்டேஷன் இல்லை. ஒரு சீன் கூட ஐயோ நம்ம அந்த படத்தில் பண்ண மாதிரியே இருக்குல்ல அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சீன் கூட அமையலை. அந்த அளவுக்கு நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன். இவங்க 2 பேர் கூட அவந்திகா கூடவும் அனந்திகா கூடவும் சஞ்சனா கூடவும் ஒர்க் பண்ணது நாங்கள் ஒரு 2வது நாள் 3வது நாள்லேருந்து மறந்தாச்சு நாங்கள் எல்லாரும் ஆர்டிஸ்ட்டு ஆக்ட் பண்ண வர்றோங்கிறது. அண்ட் தமிழ் குமரன் சார், மிஷ்கின் சார் எவ்வளோ நல்ல டைரக்டர் மிஷ்கின்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப வித்தியாசமான சிந்தனையுடையவர், நல்ல ஒரு கிரியேட்டர். அவருக்குள்ள இப்படி ஒரு நல்ல ஆக்டர், அதுவும் ஹியூமர் டைமிங் உள்ள ஒரு ஆக்டர் இருக்குன்னு இந்த படத்துக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. எங்கள் காம்பினேஷனில் பிரமாதமான ஒரு சீக்வன்ஸ் அமைஞ்சிருக்கு. அதில் நல்லா நடிச்சிட்டாரு, பிரமாதமாக நடிச்சிட்டாரு. அண்டு நல்ல கேஸ்டிங்கில் பாண்டியராஜ் 100% அவர் சக்ஸஸ் ஆகிட்டாருன்னு தான் சொல்லணும். ஒரு ஆர்டிஸ்ட் கூட ஒரு ராங் சாய்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் ட்ரெய்லர் கூட பார்த்துருப்பீங்க, ஒரு லேடி கேரக்டர் இப்படியே வர்றது. அவங்க யார், எப்படி அவங்க ஆக்ட் பண்ணாங்க, ஒரு ட்ரெய்லரை அந்த சீனே அசத்துற அளவுக்கு அவங்க ஆக்ட் பண்ணது எப்படிங்கிறதெல்லாம் டைரக்டர் சொல்லுவார், நீங்கள் கேட்டுக்கோங்க. அதுதான் முந்தானே முடிச்சில் அந்த விளக்கு வச்ச நேரத்தில் பாட்டில் அந்த பிகினிங்கில் ஒரு தாத்தா பாட்டி வருவாங்க. அப்போ அவங்க ஏதோ ஆர்டிஸ்ட்டுன்னு தான் நான் நினச்சிருந்தேன். ஏன்னா அவ்வளோ அழகாக அவ்வளோ லட்சணமாக இருந்தாங்க 2 பேரும். பட் அந்த ஊரில் இருக்கிற தாத்தா பாட்டி அவங்க அதுக்கப்புறம் அந்த வயசில் பிஸி ஆகிட்டாங்க. எந்த இடத்துல காது குத்துறதுனாலும், கல்யாணம்னாலும், ஒரு வயசுக்கு வந்த சடங்கு நடத்தணுன்னாலும் இவங்கள லட்சணமாக கூப்பிட ஆரம்பித்து அவங்க சாகிற வரைக்கும் பிஸியாக இருந்து இறந்தாங்க. சினிமாவினுடைய மேஜிக் அதுதான். அதில் யார் எப்போ அறிமுகமாகணும், எப்படி வரணும், அவங்க எந்த நிலைமைக்கு வருவாங்கன்றதெல்லாம் சொல்லவே முடியாது. நான் இங்கே வந்திருந்த காயத்ரியை, நான் சாண்டி மாஸ்டருடைய அம்மாவை ஆக்ட் பண்ணுறேன் காயத்ரி. அவங்கள நான் ஜேபேபி படத்தில் இப்போ நம்ம எல்லாரும் தான் இருந்தோம். இதே மாதிரி ஜேபேபியோட ப்ரெஸ் மீட் இருந்துச்சு. அதில் அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணாங்க. அந்த கேரக்டர் பண்ணும்போதே நான் நினச்சேன் இவங்க ரொம்ப நல்ல லெவலுக்கு வந்துடுவாங்க. அவ்வளோ டெடிக்கேஷன் இருந்துச்சு. ஒருத்தர் ஆக்ட் பண்ணணும்னு எடுக்கிற அந்த ஒரு தன் வேலையில் எடுக்கக்கூடிய முயற்சியை தான் நம்ம முதல்ல பாராட்டணும். அவங்க நம்மளை மாதிரியே பர்ஃபெக்டாக பண்ணுறாங்களாங்கிறது அப்புறம். ஸோ அதில் எல்லாருமே சாண்டி மாஸ்டர் நான் லோகா படத்திலே பார்த்துட்டு நான் அசந்துட்டேன். என் பொண்ணு அவரோட பெரிய ஃபேன். அவள் தான் எனக்கு படம் போட்டு காமிச்சம்மா, சினிமாவில் டான்ஸ் மாஸ்டராக ஒர்க் பண்ணுறாருலம்மா, அவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு, அவர் தான் வில்லன். நான் சொன்னேன் ஏற்கனவே சாண்டிக்கும் எனக்கும் காம்பினேஷனில் ஒரு பிரமாதமான ஒரு கதை வந்துச்சு. அன்னைக்கு படம் பண்ண முடியல. அது நல்ல ஒரு கதையாக கூட இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப தற்செயலாக இந்த கேரக்டர் வந்துச்சு. பட் எங்கள் காம்பினேஷன் ரொம்ப நல்ல சீக்வன்ஸ் அமைஞ்சதெல்லாம் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு அவர் அந்த கேரக்டர் பண்ணியிருக்காருங்கிறது. அப்படி ஒவ்வொருத்தரும் யோகி பாபுவை நிறைய படம் நாங்கள் பண்ணியிருக்கோம் காம்பினேஷன். பட் இதில் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். காமெடி மட்டும் இல்லை, அந்த சீரியஸாக எல்லாமே கலந்துருக்கிற ஒரு கேரக்டர் யோகி பாபு. நீங்கள் சமீபத்தில் பாபு அந்த மாதிரி ஒரு படத்தில் பார்த்துருப்பீங்களான்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி. அண்ட் அல்டிமேட்டாக சொல்லணுன்னா தமிழ்குமரன் சார் இது வரைக்கும் என்கிட்ட ஒரு வார்த்தை விட நானாக கேட்பேன், தமிழ் எப்படி போயிட்டுருக்கு, ஷூட்டிங்கெல்லாம் நல்லா போயிட்டுருக்கான். நான் அதில் எல்லாம் எதுலேயுமே தலையிடுறது இல்லை மேம். என்ன ஒரு கேரக்டர் பண்ண சொன்னாங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு எலெக்ஷன், அந்த தயாரிப்பாளர் சங்க எலெக்ஷனில் இருப்பார்.
அந்த அவசரத்தில் இருப்பார். இல்லைன்னா துபாய் போய்ட்டு வந்துடுறேன் மேடம்னு. நான் சொன்னேன், உங்களுக்கு துபாயில் பெர்மனன்ட் வேலை கொடுத்துட்டாங்களா தமிழ்? இல்லை படம் எடுக்கிற வேலை இருக்கா அப்படின்னு. எனக்கு அந்த டென்ஷன் இப்போ நான் எடுத்துக்கிறதே இல்லை மேம். எல்லாம் அவரே பார்த்துக்குவார். பட் அதே மாதிரியே அவர் சொன்ன மாதிரியே கொஞ்சம் கூட ஒரு எல்லாருமே வைரல் ஃபீவர். அந்த படம் ஒரு சின்னதாக அந்த மிடில் கிளாஸ் குடும்பத்தில் இருக்கிற ஒரு சின்னதாக ஒரு வீட்டில் தான் ஷூட் பண்ணாங்க. அந்த வீடை ஃபுல்லாக அந்த பிளாக் கிளாத் வச்சு மூடி டே ஃபார் நைட் எடுப்பாங்க. இது எல்லாம் அந்த ஆக்சிஜன் கம்மியாக இருக்கிறதுனால அந்த வைரல் ஃபீவர் எல்லாருக்குமே, நாங்கள் எல்லாரும் அஃபெக்டட் ஆகி ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே இருமல். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் எடுத்தோம். பட் ஒர்க் பண்ணுற அந்த படத்துடைய கண்டென்ட்னால எல்லாத்தையும் மறந்துட்டோம். அதுதான். அண்ட் அந்த விஷயத்தில் வந்து பாண்டியராஜ் சாருக்கு நான் என் நன்றியை சொல்லணும். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ உங்கள் டைம் எடுத்து இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லிடுறேன் பாண்டியராஜ் சார். உங்களுக்கு தெரியும் இந்த படம் நான் எவ்வளோ என்ஜாய் பண்ணி பண்ணேன் அப்படின்னு. டெய்லி நீங்கள் இருந்து பார்த்துருக்கீங்க, விட்னஸ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு இந்த மெமரியை கொடுத்ததுக்கு. தமிழ் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி. எவ்வளோ ஸ்வீட்டாக வந்துட்டு நம்ம ஒவ்வொரு கான்வர்சேஷன் இருந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அண்ட் செட்டில் நீங்கள் நடிக்க வர டைம்லலாம் வந்து எவ்வளோ கான்வர்சேஷன் இருக்கும், நான் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணியிருக்கேன். ப்ரொடியூசர் தாண்டி நீங்கள் வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒப்பீனியன் கேட்கலன்னு எல்லாத்துக்குமே வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணி பேசுறது வந்து நான் பார்த்ததில்லை இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் கிட்ட. ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ இங்கே எவ்வளோ ஸ்டார்ஸ் உட்காந்துருக்காங்க ஸ்டேஜில் அப்படின்னு பார்க்குறோம். கதை கேட்குறப்போ இந்த நேம்ஸ் எல்லாம் கேட்டப்போ எந்த ஆக்டருக்கு தான் ஆசை வராது இதில் ஒரு பார்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வேண்டிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் சார் மீட் பண்ண அப்புறம் எப்படியாவது இது அமைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்துட்டு குவிக்காக டப்புன்னு ஓகே ஆச்சு. ஷூட் முடிஞ்சுது. அண்ட் கண்ணு மூடி திறக்கிறதுல குவிக்காக முடிஞ்சிருச்சு ஷூட் எல்லாம். ரொம்ப மிஸ் பண்ணுறேன். டெய்லி வந்து எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி பரிமளா வீட்டுக்கு போய் அங்கே வந்து கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிற மாதிரி தான் இருந்தது இந்த ஷூட்டு. அண்ட் இப்போ ஸ்டேஜில் பார்த்துருப்பீங்க அன்கண்ட்ரோலபிளாக எப்படி சிரிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு. எது சொன்னாலும் ஜெயராம் சார் ஒரு கவுண்டர், உர்வஷி மேம் ஒரு கவுண்டர் சொல்லிடுவாங்க. அண்ட் ஷூட் பண்ணுறப்போ ஷார்ட் போயிட்டு இருக்கிறப்போலாம் வந்து எனக்கு கண்ட்ரோல் மீறிலாம் சிரிச்சதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி கண்ட்ரோல் மீறி கேரக்டர் பிரேக் பண்ணி உர்வஷி மேம் நிறைய இடத்துல சிரிக்க வச்சுருக்காங்க. அண்ட் உங்களோட காம்பினேஷனுக்கு உலகமே ஃபேன்ஸ். நானும் அதில் ஒரு குட்டி ஃபேன். உங்கள் பஞ்சதந்திரம் சீன்ஸ்லாம் வந்து நீங்கள் மியூட்டில் ப்ளே பண்ணிங்கன்னா நான் அப்படியே டப் பண்ணுவேன். அந்தளவுக்கு அத்தனை வாட்டி பார்த்துருக்கேன். அண்ட் எல்லாம் ஹை எனர்ஜி சார். மிஷ்கின் சார்லாம் செட்டில் இருக்கிறப்போ பயங்கர ஹை எனர்ஜியாக இருக்கும். எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணது பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். இந்த படத்தை நாங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ என்ஜாய் பண்ணி நாங்கள் பண்ணோமோ அவ்வளோக்கு அவ்வளோ என்ஜாய் பண்ணி நீங்களும் இதை ரிசீவ் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி. உங்கள் சப்போர்ட் 100% எங்களுக்கு தேவை. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க ப்ரெஸ், மீடியா, படத்துடைய ஃபுல் க்ரூ, உங்களோட வேல்யூபிள் டைம் எடுத்து வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ படம் நான் வந்து ரொம்ப மிடில் தான் வந்து ஜாயின் பண்ணேன். ஃபுல் தேங்க்ஸ் டு ஐ திங்க் ராம்தாஸ் சார்னு ஒருத்தர் முன்னாடி இருந்தார், அவர் காண்டாக்ட் பண்ணியிருந்தார். அண்ட் இந்த படம் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு கோ டைரக்டர், அசோசியேட் டைரக்டர் திவ்யா தான் மெயின் காரணம். அவங்க தான் வந்து என்கிட்ட இந்த படத்தை பற்றி, இந்த கேரக்டரை பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு டவுட்ஃபுல்லாக இருந்தப்போ கண்டிப்பாக நீ இதை பண்ணுன்னு சொல்லி கான்ஃபிடென்ஸ் கொடுத்தவங்க. ஸோ தேங்க்யூ திவ்யா. அண்ட் படத்துடைய கேஸ்ட் அண்ட் க்ரூலாம் வந்து எனக்கு நடிக்கும்போது அவ்வளோவா தெரியாது. ஏன்னா வந்து இவங்க யார் கூடயுமே எனக்கு காம்பினேஷனே இல்லை. ஏன்னா இவ்வளோ பெரிய லெஜெண்டரி ஆக்டர்ஸ், ஜெயராம் சார், ஊர்வஷி மேம், மிஷ்கின் சார், இவங்க எல்லாருமே வந்து இந்த படத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சப்போ நான் ரொம்ப எக்ஸைட் ஆனேன். ஏன்னா இவங்களோட என்னால் சேர்ந்து நடிக்க முடியலனாலுமே கூட அவங்க இருக்கிற ஒரு ப்ராஜெக்டில் நான் இருக்கேங்கிறத இப்போ ரொம்ப பெருமையாகவே நான் நினைக்கிறேன். அண்ட் ஊர்வஷி மேம்லாம் வந்து லைக் பெரிய ரோல் மாடல். உங்களோட ரீசன்ட் இன்டர்வியூஸ்லாம் நான் கிட்டத்தட்ட அடிக்கடி சாப்பிடும்போது ஃப்ரீயாக இருக்கிற டைம்லாம் போட்டு பார்ப்பேன். இட்ஸ் ஸோ இன்ஸ்பைரிங். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்ட்ரஸ் நீங்கள். ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் இந்த மாதிரி ஒரு படத்தில் நீங்கள் இருக்கிற இந்த படத்தில் நடிக்கிறதில்ல. அண்ட் ஜெயராம் சார், பஞ்சதந்திரம்ல வந்து என்னுடைய ஃபேவரட் கேரக்டர் வந்து அவர் தான். ஸோ சின்ன வயசுலேருந்து பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு ஆர்டிஸ்டோட அகெயின் இந்த படத்தில் இருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷம். அண்ட் படத்தில் மியூசிக் டைரக்டர் ஃபாக்சன். ஸோ அவர் வந்து திங்க் மியூசிக் சந்தோஷ் வந்து கண்டுபிடிச்ச ஒரு டேலண்ட். அண்ட் அது அவர் கண்டுபிடிச்ச டேலண்ட் வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷலான டேலண்டாக தான் இருக்கும். அண்ட் ரொம்ப அழகான பாட்டு கொடுத்துருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் சாங்காக என்னோடய சாங் வாட்சா விடாத ரிலீஸ் ஆயிருந்தது.
ஸோ ஐம் வெரி ஹாப்பி அண்ட் அந்த மாதிரி ஒரு பாட்டை கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் டு ஹிம் ஆஸ் வெல். ஸோ சாண்டி மாஸ்டர் கூட நான் ஒர்க் பண்ணேன் இந்த படத்தில். சாண்டி மாஸ்டர் இஸ் வெரி ஸ்பெஷல், நாட் ஜஸ்ட் ஃபார் மீ, ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஏன்னா வந்து நான் சின்ன வயசுலலாம் சாண்டி மாஸ்டருடைய அந்த இல்லை நோ ஐ மீன் நீங்கள் அந்த டிவி ஷோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். சாண்டி மாஸ்டர் எந்த அளவுக்குனா ரொம்ப நம்மளோட கனெக்ட் ஆயிடுவார். ஸோ நம்ம கசின் மாதிரியோ நம்ம எதிர் வீட்டு பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டு மாதிரி இருப்பார். ஸோ சாண்டி மாஸ்டருடைய இந்த வளர்ச்சி, இந்த சக்ஸஸ், நாட் ஜஸ்ட் நான் வந்து அப்போது டிவியில் பார்த்த சாண்டி மாஸ்டர், அதுக்கப்புறமா தியேட்டரில் அவருடைய படங்கள் அவருடைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் ரிலீஸ் ஆனதை பார்த்தேன். அண்ட் அப்புறம் அவரோட ஒர்க் பண்ணும்போது அவருடைய நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸோடைய ஒர்க்ஸ் ப்ரோமோஸ்லாம் எனக்கு 1-2 காட்டினாரு. ரொம்ப பெருமையாக இருந்தது. ஏன்னா உங்களை நான் ரொம்ப கனெக்ட் பண்ணிக்கிட்டேன், என்ன மாதிரி நிறைய பேர் கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. அண்ட் ஐ திங்க் நானுமே வந்து ஒரு டிவி ஷோலையும் யூடியூப்லேயும் இருந்து வந்திருக்கேன். ஸோ நானும் மேபி நிறைய பேரோட சாண்டி மாஸ்டர் என் கூட கனெக்ட் ஆன மாதிரி கனெக்ட் ஆகிருப்பேன். ஸோ ஸோ இன்ஸ்பைரிங் தட் எனக்கும் அவரை மாதிரி நிறைய பேர், எனக்கு அவர் என்ன ஃபீல் கொடுத்தாரோ அவரை பார்த்து அவருடைய வளர்ச்சியை பார்த்து அந்த ஃபீல் நான் நிறைய பேர் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ யூ ஆர் ஸோ இன்ஸ்பைரிங் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் யூ மாஸ்டர். அண்ட் நிறைய பேர் இருந்தாங்க. அண்ட் இவர் சாரி சார் டக்குன்னு வரல, சாரி. ஸோ சென்ராயன் சார், ஸோ நிறைய பேர் இருந்தாங்க. இவங்கெல்லாம் ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தாங்க. செட்லேயே என்கிட்ட வந்து அத்தனை தடவை ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுறீங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப பதட்டமாக இருந்தது. அண்ட் பாண்டியராஜ் சார், அஃப்கோர்ஸ் அவர் வந்து ஒரு லெஜெண்டரி டைரக்டர். அவருடைய நிறைய படங்கள் நான் பார்த்துருக்கேன். எனக்கு வந்து சார் எனக்கு என்ன சொல்லணுன்றது தெரியல, ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கிறத தாண்டி என்ன சொல்லணும்னு தெரியல. பட் ஸ்டில் ஐ திங்க் இன்னும் ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் கண்டிப்பாக சொல்வீங்க, இந்த பொண்ணோட கரியர் ஸ்டார்டிங்கில் என் படம் நடிச்சா அப்படின்னு நீங்கள் பெருமையாக சொல்கிற அளவுக்கு நான் ஒரு இடத்துக்கு போவேன்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஐ வில் மேக் யூ ப்ரவுட். அண்ட் சஞ்சனா அண்ட் அனந்திகா, தே சீம்ஸ் டு பி வெரி நைஸ். ஆனால் அவங்களோட வந்து அவ்வளோ பழக முடியல. ஏன்னா அவங்களுக்கும் எனக்கும் காம்பினேஷன் இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அன்னைக்கு ஷூட் அப்போது என்னோட கேரவனில் பக்கத்தில் தான் அவங்க 2 பேரும் சில் பண்ணிட்டு இருந்தாங்க, ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. லைக் எனக்கு வந்து கதவை தட்டி நானும் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கணுன்னு இருந்தது. ஸோ பட் அன்னைக்கு ரொம்ப ஹெக்டிக்காக போயிட்டு இருந்தது, ஷூட் கொஞ்சம் கேட்டிக்காகவே இருந்தது. ஸோ அதனால் நீங்கள் ஜாலியாக இருந்தீங்க, ஸோ என்னால் ஜாயின் பண்ணிக்க முடியல. பட் அவங்க ரொம்ப நல்ல பீப்புளாக இருந்தாங்க, லைக் கேர்ள்ஸ் திங் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி இன் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் வந்திருக்க எல்லாரும் ப்ரெஸ் அண்ட் மீடியா, கண்டிப்பாக இந்த படத்தை பற்றி நல்ல விதமாக எழுதுங்க. ஏன்னா இது என்ன மாதிரி இந்த படத்தில் இருக்க நிறையா ஆர்டிஸ்ட்க்கு ஒரு பெரிய லைஃபாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிறீங்க எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபிலிம். ரொம்ப ஸ்பெஷலாக என்னோட இதயத்தில் ரொம்ப ஒரு இடம் இருக்குன்னு ஒரு ஃபிலிம். அண்ட் இவ்வளோ கேரக்டர்ஸ் கூட பண்ணுறதுக்கும் இந்த ஒர்க் பண்ணுறதுக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பாண்டியராஜ் சார். பாண்டியராஜ் சார், ஐயோ கொஞ்சம் பயமாக இருக்கேன், அதனால தான் இந்த மாதிரி. பாண்டியராஜ் சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் நினைக்கவே இல்லை நான் பண்ணுன்னு ஃபஸ்ட்டு கூப்பிடும்போது. ஆனால் இன்னைக்கு இங்கே இருக்கேன் நம்ம படம் பற்றி பேசுகிறதுக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிறதுக்கு. அண்ட் நம்ம ஜெயராம் சார், தமிழ்குமார் சார், உர்வஷி மேம், சஞ்சனா, சாண்டி மாஸ்டர், இவங்க கூட பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். மிஷ்கன் சார் சாரி எல்லோரும் கூட பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த கதையில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கேன். அந்த நிறைய கேரக்டர்ஸுக்கும் ரொம்ப லேயர்ஸ் இருக்கு. எல்லாரும் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கேன். இந்த மாதிரி ஒரு கதை நான் இப்போ வரைக்கும் பண்ணதே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கதையில் ஒரு பார்ட் ஆகிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் பரிமளாண்டுக்கோ எல்லாரும் பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாரும் சிரித்து தியேட்டர்னு விட வாங்க போகிறேன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ, நன்றி. வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து எனக்கு ஒரு ட்ரீம் மாதிரி இருக்குது. அது டே 1 சாரை மீட் பண்ணதுலேருந்து, அதுக்கப்புறம் டீசர் பார்த்ததுலேருந்து, இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் உங்களை மீட் பண்ணுறது எல்லாமே எனக்கு ஒரு ட்ரீம் மாதிரி இருக்குது.
வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி. எனக்கு ரொம்ப இமோஷ்னலாக இருக்குது இந்த மொமெண்ட். எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா சாரோட படங்களை நிறைய ஒரு ஆடியன்ஸாக பார்த்து ரசித்து அனுபவிச்சிருக்கோம். அந்த மாதிரி ஒரு டைரக்டருக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் சார். க்ரூ, காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே வெரி வெரி சப்போர்ட்டிவ். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே என்னோட மிகப்பெரிய நன்றிகள். மே மாதம் பரிமளானுக்கு ஒரு ரிலீஸ் ஆக போது. கண்டிப்பாக நீங்கள் தான் இதை வந்து மக்கள்கிட்ட நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கணும். எனக்கு தெரியல வேற என்ன சொல்றதுன்னு. இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை, பிரஸ், மீடியா, மீட்டிங் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி, பெரிய வணக்கம். இப்போ மேடையில் வந்து பெரிய பெரிய ப்ரொடியூசர் சார், டைரக்டர் சார், ஜெயராம் சார், ஊர்வசி அக்கா, ஹீரோனி, சாண்டி மாஸ்டர் எல்லாரும் பெரிய பெரிய ஆட்களாக இருக்காங்க. அதில் நானும் உட்காந்துருக்கேன். அந்த இடத்துல நானும் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த படம் பரிமளம் & கோ வந்து இந்த படத்தில் வந்து டைரக்டர் பாண்டியராஜ் சார் வந்து எனக்கு ஒரு அற்புதமான ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. சூப்பராக நான் பண்ணியிருக்கேன். அண்ணன் நான் பாராட்டியிருக்காரு. பாராட்டி, அதாவது நான் கேள்விப்பட்டிருக்கேன், மோதிர கையால் கொட்டுப்படணும்னு. எனக்கு பாண்டியனை வந்து ஒரு சின்ன அழகாக ஒரு சின்னதாக செல்லமாக ஒரு கொட்டு கொட்டி இது இப்படி தாண்டா நடிக்கணும், இப்படி தாண்டா பண்ணணும்னு சொல்லி அது அழகாக சொல்லி கொடுத்தாரு. நான் சூப்பராக பண்ணியிருக்கேன். நல்ல பேர் கிடைக்கும். சில படம் வந்து ஆண்களுக்கு பிடிக்கும், சில படம் வந்து பெண்களுக்கு பிடிக்கும். சில படம் வந்து 18லேருந்து 20 வயசு வரைக்கும் அந்த குரூப் மட்டும் அந்த படம் பிடிக்கும். சில டைரக்டர் சாருடைய படம் வந்து குடும்பமாக வந்து படம் பார்ப்பாங்க. ஆனால் எங்கள் டைரக்டர் பாண்டியராஜ் சார் வந்து குடும்பத்தை வச்சு தான் படம் எடுக்கிறாரு. தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, தங்கச்சி, அக்கா, அண்ணி எல்லாரும் வச்சு ஒரு அழகாக சூப்பர் குடும்பமாக கொண்டாட வேண்டிய ஒரு படம் வந்து பரிமளம் & கோ. படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. படம் வந்து பட்டே கலப்பும். எல்லாரும் வந்து தேட்டரில் வந்து படம் பாருங்கள். இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஃப்ரெண்டுங்க, அண்ணனுங்க, தம்பிங்க, அக்காங்க எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக பரிமளம் & கோ அதாவது 2 லிஜெண்ட், 3வது லிஜெண்ட் அவர் சொன்னால் ஆக்டிங் சொன்னால் ஒத்துக்க மாட்டார். நான் மிஸ்கின் சார் அந்த தலைவனை தான் சொல்கிறேன். நான் எங்கேப்பா நடிக்கிறேன், நான் ஏனத்தானோ பண்ணுறேன், அது நல்லா இருக்குதுன்றாங்கன்னு அவர் தூங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். தலை இல்லை, அது ஒரு ஹேபிட் தான் அவருக்கு எப்போவுமே. அது தப்பான பன்னீஸ்வரா இல்லை, ஒரு பெரிய கதை ஒன்று இருக்குது, அது வர பொறுமையாக வரேன். ஆக்சுவலாக வந்துட்டு நான் மட்டும்தான் வந்து இந்த படத்தில் எல்லாருக்கூடையும் காம்பினேஷனில் நடித்த ஒரு நடிகன். கரெக்டாக சார்? எல்லாருக்கூடையும் எனக்கு மட்டும் தான் காம்பினேஷன். ஏன்னா எல்லாரையும் நான் கலாய்க்கணும், அதுதான் எனக்கு அது ஜாலியாக இருந்தது படத்தில். அது வந்துட்டு 2 லிஜெண்ட்டு, ஜெயராம் சாரும் ஊர்வசி மேம்லாம் வந்துட்டு அவங்கள வந்துட்டு, ஏன்னா அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ண உங்களுக்கு எல்லாரும் தெரியும். அவங்க கூட வந்து பர்ஃபார்ம் பண்ண எனக்கு கிஃப்ட்டு. எனக்கு அதுக்கு வந்துட்டு தலைவங்க தான், பாண்டியன் சார் தான் தேங்க்ஸ் சொல்லணும். பாண்டியன் சார் எப்படின்னா வந்துட்டு அவர் யோசிப்பார், நம்ம இவங்ககிட்ட மாட்டணுமா இல்லை இவன் நம்மக்கிட்ட மாட்டினானான்ட்டு. நான் வந்து கேரன் நான் யோசிப்பேன், ஒருவேளை நான் அவர்கிட்ட மாட்டினா இல்லை அவர் நம்ம அவர் ஒரு யோசிப்பார், அவர் பக்கத்து கேரனில் உட்காந்து யோசிப்பார். ஏன்னா என்னன்னா காலையில் வந்து 7 மணிக்கு ஷார்ட் வைப்பார். ஃபஸ்ட்டு நான் வந்து 7 மணிக்கு ஓகே 7 மணிக்கு நம்ம சொல்லுவோம், பட் மோஸ்ட்லி நிறைய பேர் 7 மணிக்கு வைக்க மாட்டாங்க. நான் வழக்கம் போல் வந்துட்டு நம்ம சாங் ஷூட் மாதிரி ஏர்லி மார்னிங்கே போயிடுவேன் ஷூட்டிங்கு. இப்போ 7 மணிக்கு ஷார்ட்னா நான் 6 o'clock 6:15 போயிடுவேன். கரெக்டாக போனோன்னே வந்துட்டு ஒரு 6:45 ஃபோன் பண்ணுறாங்க, ஷார்ட் ரெடின்ட்டாங்க. ஷார்ட் ரெடியா 6:50க்குலாம் வந்துட்டு ஷார்ட் ரெடியாக இருக்குது அப்படின்னு போய் பார்த்தா இவரு ஜார்ஜெலாம் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்டை முடிச்சுட்டு அடுத்த ஷார்ட்டு போயின்னு இருக்காங்க. ஓகே இவங்க இந்த ஸ்பீடா சொல்லிட்டு அடுத்த நாள் நான் பண்ணுறேன், நான் வந்து 5:30 மணிலாம் போய் ஸ்பாட்டில் உட்காந்துறேன் நான். சரி வாங்க பார்த்துலான்ற மாதிரி தான். அப்போ 6:30 மணிக்கு போகிறேன், இவரை நான் வெறுப்பேற்றுறேன், தலை என்ன தலை ஷார்ட் இன்னும் வைக்கலையான்ட்டு. இந்த மாதிரி வந்து எங்களுக்குள்ள டைமிங்கில் வந்து காம்படிஷன் நடக்கும். நானா இவர் நடுவில் வந்துட்டு அவர் என்ன வெறுப்பேற்றார், மாஸ்டர் இப்போது காஸ்டியூம் மாற்றணும் என்ன பண்ணி டைம் எடுத்துக்கணும். இல்லை சார் ஒரே நிமிஷம் சொல்லிட்டு பக்கத்துலேயே ரோட்லேயே வந்து டப்பட்டு எல்லா ட்ரெஸ்ஸும் அவுத்து போட்டு அங்கேயே மாட்டிட்டு அங்கே நிற்பேன், ரெடி வாங்கன்னு வேணும். இந்த மாதிரி எங்களுக்குள்ள ஒரு அருமையான ஒரு காம்படிஷன் போயின்னு இருக்கும். அதனால் வந்துட்டு தலைவனோட ஸ்பீடை வந்து சொல்லவே இல்லை. ஜார்ஜ் ஒரு பக்கம் கேமரா தூக்கி ஓடுவார், நான் ஒரு பக்கம் காஸ்டியூம் தூக்கி ஓடுவேன். ஏன்னா எங்கே எப்போ வைப்பாருன்னு தெரியல ஷார்ட்டு. இந்த பக்கம் அப்படியே திருப்ப வைப்பார், அப்படியே வைப்பார். இதனால ஜார்ஜ் இது ஓகே வேண்டாரு, அவள் தான் டப்புன்னு அங்கேயே எல்லாமே காஸ்டியூம் மாற்றிட்டு அங்கேயே பண்ணோம். ஒரு நாளைக்கு எப்படி இருந்தாலும் வந்து 130 ஷார்ட் எடுப்பீங்களே. எனக்கு தெரிஞ்சு வந்து படத்தை வந்துட்டு 400 ஷார்ட் எடுப்பாரான். ஏன்னா அவ்வளோ ஃபுட்டேஜ். அதுவும் நான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டேன்னா அவருக்கு அல்வா மாதிரி கடக்கன்னு அவ்வளோ ஷார்ட் கொட்டோம். அது வந்துட்டு
எனக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக அந்த அவ்வளோ ஸ்பீடாக எனக்கு ஒர்க் பண்ணது எனக்கு சாப்பிட கூட தோணாது எனக்கு. ஏன்னா அவ்வளோ ஃப்ரீடம் கொடுப்பார் அவர். எனக்கு அது செம்ம ஜாலி. அதெல்லாம் வந்துட்டு மற்ற ஆர்டிஸ்ட்னா சஞ்சனா, அனந்திகா, பூர்ணிமா, அதுக்கப்புறம் நம்ம சென்ட்ராயன், இவங்கெல்லாம் வந்து எங்களோட கேங்கு. என்னோட அம்மா நாங்கள் உட்காந்து எனக்கு போயிட்டாங்களா அம்மா ஷூட்டிங் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா தலைவன் மிஸ்கின் சார், தலைவன் தான் கூட நான். தலைவன் ஆனால் எப்பப்போ மீட் பண்ணோன்னா வந்துட்டு அவர் ஆஃபீஸ் போவோம். அவர் இசை கற்றுக்கிறார்ல, இருக்கு நைட் 2 மணிக்கு அவர் இசை கற்றுக்கிறார்ல, அந்த இசை பாடல் நாங்கள் கேட்கறதுக்காக நான் போவேன். இல்லை மியூசிக் வந்து அவர் படம் பண்ண போகிறாரு, சீக்கிரத்தில் ஆல்பம் பண்ண போகிறாரு. நாங்கள் போவோம் 2 மணிக்கு போயிட்டு பன்னீர் சோடா வாங்கிட்டு போவோம். ஜஸ்ட்டு பன்னீர் சோடா வாங்கி போயிட்டு வரேன். சார் சொல்லுங்கள் எப்படி உங்கள் மியூசிக் பயணம் போகுது, ஏதோ ஒரு பாட்டு ஒன்று பாடுங்க, ஏதோ ஒரு பொண்ணு அந்த இனிமையில் வந்து அந்த பன்னீர் சோடா ஓப்பன் பண்ணி குடிச்சுனே அவர் பாடுவார். அப்புறமா புக்கை பற்றி பேசுவார், புக்கை படித்து காட்டுவார். இந்த மாதிரி டிஸ்கஷன் தான் எங்களுக்கு. தலை இருக்கு தலை, ஆமாம் தலை. இல்லை அது வந்துட்டு அது ரொம்ப இன்பமாக இருக்கும் அந்த இரவு எங்களுக்கு. சீரியஸாக இன்பமாக இருக்கும்பா. அவ்வளோ கதையை பற்றி சொல்லுவார், படத்தை பற்றிலாம் சொல்ல ரொம்ப அற்புதமாக இருக்கு. எனக்கு அவ்வளோ க்ளோஸ் என் தலைவன். அதனால் வந்துட்டு இவங்க எல்லாருமே இந்த படத்தில் ஒரு படத்தில் இருக்கிறப்போ அது எவ்வளோ ஜாலியாக என்ன மாதிரி இருக்குது நீங்கள் பாருங்கள். அதுவும் பாண்டியன் சார் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு அவர் இந்த மாதிரி ஜேனர் இது வரைக்கும் எடுத்ததில்லை. ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நானே அவர் கதை சொல்கிறப்ப யோசிச்சேன், சார் என்ன சார் ஃபஸ்ட் டைம் உங்கள் ஜேனரே இல்லாத ஒரு கதையாக இருக்குன்ட்டு. அவ்வளோ இருக்குது, மிஸ்ட்ரி இருக்குது, ஃபன் இருக்குது, காமெடி அவ்வளோ இருக்குது. ஆனால் நீங்கள் பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பரிமளன்கோ மெயின் காசு குத்துறோம் வந்துட்டு பாருங்க. இல்லை அந்த பன்னீர் சோடானோடனே டப்புன்னு போயிட்டேன் 2 மணிக்கு. 2 மணி ஷிஃப்ட்டுக்கு போயிட்டேன். அந்த ஹார்மோனி பெட்டி வாசிக்கிறது அந்த மூடுக்கு போயிட்டேன். தமிழ்குமரன் சார் அவர் வந்துட்டு ஆஸ் அ ப்ரொடியூசர் மாதிரிலாம் இல்லவே இல்லை. அது என்ன கேட்டாலும் என்ன இருந்தாலும் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் அவர் ட்ரீட் பண்ணார். நான் என்ன மட்டும் இல்லை, இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அதை சொல்லுவாங்க. அவ்வளோ ஹம்பிளான ஒரு பர்சன், சான்ஸே இல்லை. அவர் வீட்டுக்கு 2 மணிலாம் போயிருக்கோம். அது வந்து கோலி சோடா, அது அங்கே தலை வீட்டில் பன்னீர் சோடா. இது மேலே போனால் நிறைய உண்மைதான் வரும். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ. லூசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீ சினிமா லூசுன்னு சொன்ன நீ. ஓகே ஃபைன். நான் ஆக்சுவலாக ப்ரெஸ் மீட்னு வச்சு செய்ய போகிறாங்க நம்மளை அப்படின்னு நினச்சிக்கிருந்தேன்டா. இது ப்ரெஸ் மீட் இல்லை, சும்மா மேடையில் இல்லை. இதுக்கப்புறம் கேள்வியெல்லாம் இல்லை இருக்கா? ஆஹா, ஓகே. வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு தேங்க் பாண்டியராஜன். ஒரு பெரிய 2 கிரேட் டி ஆக்டர்ஸ் அப்படின்னு சொன்னான் 2 பேர், ஜெயராம் சாரும் அம்மாவும் உருவசியும். அவங்க கூட பெரிய கனவு தான் ஆக்சுவலாக. அவங்க வந்து ஒரு சூப்பரா இன்டெலிஜென்ஸ் உள்ள ஒரு ஆக்டர்ஸ். அவங்க கூட ஆக்ட் பண்ண வச்சதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் போன படத்தில் வந்து ஜெயராம் சாரை கூப்பிட்டேன், ஒரு கேரக்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரியும் அது எப்படியாப்பட்ட கேரக்டராக இருக்குன்னு சொல்லிட்டு. சார் ரொம்ப அமைதியாக கேட்டுட்டு சிரிப்பில் நான் பண்ணலை தம்பி அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ நானும் அப்படியே வந்துட்டேன். ரொம்ப சீரியஸாக சொன்னேன் கதை. ரொம்ப எட்ஜில் எப்படி இருந்தாலும் கதை சொன்னாலும் நம்பிடுவாங்க நான். பட் எத்தனை பேர்கிட்ட கதை கேட்டிருப்பார் அவர் வந்து மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அது ரொம்ப அழகாக சொன்னார். அதனால் முடித்த உடனே அடுத்த படம் ஆக்சுவலாக சினிமாவில் அப்படி தான் ஒரு சின்சியராக. அது ஏன் ஒய் ஹி இஸ் கிரேட்னா, நிறைய பேருக்கு சினிமாவில் வந்து நோ சொல்ல தெரியாது. சோஃபியா லாரனை வந்து சாப்ளின் ஒரு படத்தில் நடிக்க வைக்கிறார். அப்போ படம் முடிச்சுட்டு போகும்போது சோஃபியா லாரன் கேட்குறாங்க சாப்ளின்கிட்ட, நான் என்ன திருத்திக்கணும் என் லைஃப்லன்னு கேட்குறாங்க லாஸ்ட் டே. அப்போ சாப்ளின் சொல்கிறாரு, யூ ஷுட் லேர்ன் ஹவு டு சே நோ அப்படின்றாரு. There are very few people say no. Everybody say yes for everything actually. என் லைஃப்பில் நான் வந்து ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படல. வாழ்க்கை ரொம்ப அழகானது, சினிமா ரொம்ப ரொம்ப அலாதியானது. பட் சில நேரங்களில் மனசு ரொம்ப உடஞ்சி போகிறதுக்கு காரணம் நிறைய இடங்களில் எஸ் சொல்லிடுவேன். நோ சொல்ல வேண்டிய இடத்துல எஸ் சொல்லிடுறது.
நான் நோ சொல்கிற ஆளுங்கெல்லாம் ரொம்ப மரியாதை கொடுப்பேன், ரொம்ப அண்ணாந்து பார்ப்பேன். ஏன்னா இட் இஸ் அபவுட் அ கன்விக்ஷன், இட் இஸ் அபவுட் வாட் ஐ எம், வாட் ஐ ஷுட் டூ அண்ட் வாட் ஐ ஷுட் நாட் டூ, வாட் ஐ மஸ்ட் நாட் டூ அப்படின்ற ஒரு கிளாரிட்டி. ஸோ சார் அன்றைக்கி வந்து ஒரு நோ சொன்னார், பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் ஆக்சுவலாக அதுக்கு ஒரு கிளாப் அடிப்போம் ஆக்சுவலாக, ஒரு நோ சொன்னதுக்காக. ஊர்வசியமாக வந்து ஒரு மூணு பேர் நல்லா நடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து தியரி. அது ஒன்று வந்து ரொம்ப நல்ல மனுஷன், இன்னொன்று ரொம்ப மோசமான மனுஷன். அது மனுஷி. இன்னொருத்தவங்க எதை பற்றியுமே கவலைப்படாத ஒரு ஆள், லைஃப்பை போகிற வாக்கில் அப்படியே எடுத்துக்கிறது. அப்படியேப்பட்ட மூணாவது கேட்டகரி தான் நான் வந்து அம்மாவை பார்க்குறேன். ஷி நெவர் பாதர், ஷி கம்ஸ் அண்ட் டேக்ஸ். நான் அவங்கள ரொம்ப அப்சர்வ் பண்ணேன் இந்த படத்தில். ஷீ கெப்ட் ஆன் இம்ப்ரூவைசிங். ஒரு சீன் சொல்லுவாங்க, நானும் நடிக்கும்போது, சாரோட நடிக்கும்போது, வெரி பியூரிட்டியான ஒரு ஹார்ட் நினைக்கிறேன் மம்மி, எனக்கு தெரியல ஆக்சுவலாக. நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மம்மின்னு கூப்பிட்ட ஒரு நான் போய் பார்த்தோன்னே எனக்கு அப்படியே காலத்துட்டு கும்பிட்டேன். எவ்வளோ பெரிய கிஃப்ட்டு என் லைஃப்பில். நான் வந்து சாவித்திரி அம்மா காலில் தான் விழ நினச்சேன், விழ முடியல. அதுக்கப்புறம் அம்மா காலில் விழுந்தேன் ஆக்சுவலாக. சி சச் அ ஸ்வீட் ஹார்ட் ஆக்சுவலி. ரொம்ப எங்கள் லைஃப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கு காரணம் உங்கள் படங்கள்லாம் பார்த்ததாம்மா. தோஸ் மூவிஸ் கேவ் அஸ் மீனிங். அதாவது அந்த கமல் சாருடைய அந்த என்ன படம் அது மறந்து மைக்கேல் மதன காமராஜனில் அந்த ஒரு ஐ திங்க் ஒரு 2.5 நிமிஷம் 2.5 to 3 நிமிஷம் வரும்னு நினைக்கிறேன். 3க்கு அப்புறம் அந்த பாட்டு ஆரம்பிக்கும். ஐ திங்க் நான் இந்தியாவில் நான் வந்து ஒரு ஆக்டர்ஸ் ஆக்டிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு படம் காதலிக்க நேரமில்லையில் நாகேஷ் கதை சொல்லுவார், பாலையா கேட்பார். அது ஏன் கிரேட் ஆக்டிங்னா கிரேட் ஆக்டிங் நடந்திருக்கு. பட் ஆனால் ஒய் எக்ஸ்ட்ராடனரி ஆக்டிங் அப்படின்னா, ஒருத்தவங்க நடிக்கும் போது ஆப்போசிட்டில் இருக்கவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க. தி கிரேட்டஸ்ட் ஆக்டிங் இஸ் ஆக்சுவலி கான்ஃப்ளிக்ட். கதையில் இருக்கும், அந்த ஆர்டிஸ்ட்டை ஜெனரேட் பண்ணிப்பாங்க அந்த கான்ஃப்ளிக்ட். அதுதான் ரியல் ஆக்டிங். தே ப்ரிப்பேர். ஸ்டான்லிஸ்லர்ஸ்கிஸ்ல ஒரு ஆக்டர் ப்ரிப்பேர்ஸ்னு எனக்கு தெரிஞ்சது. அவங்க 2 பேரும் அந்த மாதிரி புத்தகம்லாம் படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் தே ப்ரிப்பேர்ட் இன் சச் அ வே தட் யூ கான் ஈவன் அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் இஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங். ஒரு சினிமாவில் ஒரு கேமராக்கு மேலே நடிக்கிறதுன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு. இட்ஸ் மென்ட் டு பி a ஹியூமர் சீன். எனக்கு அதுக்கப்புறம் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லுவேன். அசிஸ்டன்ஸ் சொல்லும்போது அந்த படத்தை பாருங்கடா, நடிப்பு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும், அதை பாருங்கள். நான் ஐ திங்க் ஐ would more than 100 times அதை பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் 100 times பார்த்த ஒரு காட்சி கமல் சாரும் அம்மாவும் அந்த படத்தில் மைக்கேல் மதன காமராஜனில் அந்த படிக்கட்டு, நான் படிக்கட்டுன்னு சொல்லுவேன், த கிரேட்டஸ்ட் ஆக்டிங். அது இறங்கி ஏறி அது ஒரு எக்ஸ்ட்ராடனரி சீன். அது கமல் சார் அவங்களும் பண்ணியிருப்பாங்க. ஐ நோ தட் கமல் சார் இஸ் a great writer and we don't need to say that he is a extraordinary actor. ஆனால் அதில் ஒரு பிட் கமல் சாரோட அம்மா பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப பெருமையாக சொல்கிறேன் ஆக்சுவலாக. ஒரு பிட் கமல் சார் அப்படியே, அது கமல் சார் அதை ரசிப்பார் அப்படி. அந்த மாதிரி ஒரு ஏன்பா பேசுகிறீங்க, என்னப்பாச்சு, ஏன்பா நல்லா தானேப்பா பேசியிருந்தேன். நான் சீரியஸாக பேசினாவே எங்கள் குச்சி வச்சு வந்துடுது. நான் எதாவது நடுவில் அதற்கு முழுக்க பேசினா ஒன்று சந்தோஷமாக கேட்பாங்க. ஓகே, ஸோ இட்ஸ் மென்ட் ஃபார் ஒன் ஆஃப் த ஒரு கிரேட் ஆக்டிங். ஸோ அந்த 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 படம் பார்த்துட்டு லயிச்சு போய் தான் கிட்டத்தட்ட நான் ஏன் சினிமாவுக்கு வந்தேன்னு கேட்டிங்கன்னா, அந்த ரூட்டில் அந்த ஒரு சீனும் காரணமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ஆக்ட்ரஸ் கூட நான் ஒர்க் பண்ணது என்னுடைய லைஃப். எனக்கு தெரியல இனிமேல் ஒர்க் பண்ணுவேன்னு தெரில. ஐ திங்க் இந்த கிஃப்ட் எனக்கு போதுமா. எனக்கு ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் டு யூ. அதாவது ஆரம்பித்ததில் பன்னீர்சோட அறிமுகப்படுத்தினவனை பேசவே இல்லை ஆக்சுவலாக. ஒரு நாள் நைட்டு 2 மணிக்கு இவனும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒருத்தன், அவன் பேர் என்னன்னா கலை, நந்தலாவில் 2 பேரும் லுங்கி கட்டு வந்து நிற்கிறாங்க கதவு. உடனே அசிஸ்டன்ட் சார், யாரும் 2 பேரும் லுங்கி கட்டு வந்திருக்காங்க சார் அப்படின்னு. ஆமாடா நான் சொல்கிறேன்டா டேன்றேன். நான் உடனே போயிட்டு என்ன திறந்த உடனே அட பாவீங்களா, ஏன்னா பன்னீர்சோட ஏற்கனவே ஓடி முடிச்சிருச்சு எங்கள் ஆஃபீஸில். உடனே வந்த உடனே என்ன பண்ணாங்க, சார் அப்படின்னா என்னப்பா,
இல்லை சார் உங்களுக்கு ஒரு விஷயம் பேசணும் சார் ரொம்ப சீரியஸாக. சரி எவனோ அவுட்டு போலங்க அந்த பெரிய தலை ஏதோ அவுட்டு போலன்னு நினச்சி உள்ள வந்து உட்காந்தா இந்த வர லுங்கிலேருந்து 2 பன்னீர் சோடாவை எடுத்தாங்க. அடா பாவி, லுங்கிலேருந்து பன்னீர் சோடாவை எடுத்து அந்த பன்னீர் சோடாவை கலந்துருக்கு. ஆக்சுவலாக பன்னீர் சோடாவும் கலந்துருக்கு. எவ்வளோ நல்லா இருக்குல்ல அப்பா, நான் தப்பிச்சிடலாம் இனிமேல் பன்னீர் சோடாவும் பேசி. ஆக்சுவலாக உடனே மிக்ஸ் பண்ணிட்டு வந்து 2 பேரும் உட்காந்து காலையில் 6 மணி வரைக்கும் என்னை வந்து ஹார்மோனியப்பட்டியில் வந்து வாசிக்க சொல்லி, நான் அப்போ தான் ஆரம்பிக்கிறேன். இப்போ கொஞ்சம் வாசிப்பேன், அப்போ தான் ஆரம்பிக்கிறேன். கை மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கு, இங்கே தான் அமைக்கிட்டே இருப்பேன். அவங்க பிரமாதம் சொல்கிறாங்க நைட்டில். அடா பாவிங்களா, என்ன பண்ண முடியும்? நான் வந்து 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு தூங்க போயிட்டேன். இவங்க 200 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு என்கிட்ட வந்து 300 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாங்க. நைட்டு ஃபுல்லாக இவங்களுக்கு வாட்ச்சு நான் வேறு ஏதாவது வாட்சிருக்கலாம். ஆக்சுவலாக வாசிச்சுட்டாங்க என்னை. ஆக்சுவலாக வாசிச்சு ஒரு 5 மணிக்கு கொரட்டை விட்டு தூங்குறாங்க. நான் வாசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆக்சுவலாக வாசிச்சுட்டு தலையை தூக்கினா தூங்கிருக்காங்க 2 பேரும். இவன் மேலே அவன் காலம், அவன் மேலே அவன் காலம். ஸோ அந்த மாதிரி தான் சாண்டியை பார்த்தேன். சாண்டி வெரி ஸ்மார்ட் கே. அவன் வந்து எனக்கு இந்த படத்தில் ஒரு சின்ன ஒரு ப்ரொமோஷனுக்கு ஒரு டான்ஸ் ஸ்டெப் பண்ணான். ஒரு டான்ஸர் அப்படின்றவங்க வந்து ரொம்ப ஒரு பிரபுதேவா மாஸ்டர் ஏன் கிரேட் அப்படின்னா, ஐ திங்க் வுட் ஹவ் டிஸ்கவர்டு ஒரு 1000 ஸ்டெப்ஸ். அந்த ஸ்டெப்ஸை வந்து இந்த உலகத்தில் இருக்க எந்த ஒரு டான்ஸரு, மார்த்தா கிரஹாமோ அல்லது வந்து ஒரு பெரிய ஈவன் நிஜின்ஸ்கியோ அல்லது வந்து நம்ம ரசிக்கிற கிரேட்டஸ்ட் எம்ஜியோ வந்து அவங்க பண்ணதுக்கு மேலே ஒரு 1000 ஸ்டெப்ஸை வந்து கண்டுபிடிச்சிருப்பார். யூ வுட் ஹவ் டிஸ்கவர்டு. நான் அப்படி தான் அவரை பார்க்குறேன். த மேன் ஹூ இன்வென்டட் ஒரு 1000 ஸ்டெப்ஸ், நியூ ஸ்டெப்ஸ். ஆனால் அதில் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அது வந்து முடிவு பெறல. அதுக்கப்புறம் வர்ற நெக்ஸ்ட் டைம் வந்த டான்ஸ் மாஸ்டர்ஸ் தே இன்வென்ட் மோர் அண்ட் டிஸ்கவர் மோர். I think he's also discovering a lot of beautiful thing. Very smart guy. He's an actor. He's a very good guy because he's from a very, very simple background. He's a very, very good guy. I'm so happy to be associated with him. தம்பி நீ எப்போ வேணால் நீ பன்னீர் சோடா எடுத்து வரலாமா, நம்ம வந்து பன்னீர் சோடா சாப்பிடலாம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இதுக்கு மேலே நான் என்ன கண்டென்ட் கொடுக்குறது ஒன்றுமே இல்லை. என் தலைவன் கொடுத்துட்டாரு. ஆக்சுவலாக வந்து 2-3 தடவை ப்ரெஸ் மீட்டு தள்ளி போச்சு. ஆக்சுவலாக 23 தான் நாங்கள் ப்ரெஸ் மீட்னு பிளான் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து மிஸ்கின் சார் வந்து ஃபாரின் போகிறாரு. அதனால வந்து ஐயோ கண்டென்ட்டே ஃபாரின் போச்சுன்னா அப்புறம் என்ன கண்டென்ட் கொடுக்குறதுன்னு தான் அவசரமாக அப்புறம் ஷிப் பண்ணோம். இங்கே பன்னீர் சோடா குடித்தது பத்தாதுன்னா ஐயா போய் இப்போ ஃபாரினில் பன்னீர் சோடா குடிக்க போகிறார் போல். வாழ்த்துக்கள். ஓகே. பரிமளா அண்ட் கோ இது வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் நான் எழுதின கதை. ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து பரிமளா ஃபேமிலி அப்படிங்கிறது தான் டைட்டில் இருந்தது. அதுக்கப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி வந்ததுனால அதே மாதிரி வேண்டாம் அப்படின்ட்டு வேறு டைட்டில்லாம் யோசிக்கலாம் அப்படின்னு யோசித்தோம். அப்புறம் வந்து இந்த டைட்டிலுக்கு அதுக்கு வந்து ஸ்வீட் ஹோம் அப்படின்னு டைட்டில் வச்சுருந்தோம். அப்புறம் திடீர்னு பரிமளா ஃபேமிலியை பரிமளா அன்கோன்னு வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு என் ஒய்ஃபுக்கிட்டே என் பசங்கள்கிட்ட தான் கேட்டேன். அந்த அவன் சொன்னது மாதிரி தான் வசந்தன் கோ மாதிரி இருக்குது அப்படின்ட்டாங்க. அப்புறம் சிட்பண்ட் கம்பெனி மாதிரி இருக்குது அப்படின்ட்டாங்க. அப்புறம் என் 2 பையங்களும் ஓட்டு போட்டாங்க, ஸ்வீட் ஹோமா பரிமளா அன்கோவா அப்படின்ற. அவங்க 2 பேரும் இதுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. அப்புறம் என் அசிஸ்டண்ட்டு எல்லாருக்குமே 2 டிசைன், ப்ரொடியூசர் எல்லார்ட்டையுமே 2 டிசைனை வச்சு ஒரு 20-25 பேர்கிட்ட திங் மியூசிக், சந்தோஷ், மணி எல்லாருக்கிட்டமே ஓட்டு கணக்கெடுப்பு எடுக்கிறான். ஆனால் அவங்க யாருக்குமே தெரியாது என்ன டைட்டில்னு. ஜெயராம் சார் பரிமளா ஃபேமிலி தானே அப்படிங்கிற இதுலேயே இருக்கிறாரு. ஊர்வசியமாகவும் அதே தான் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த கதை வந்ததே அது ஒரு பெரிய கதை இருக்குது. 2 டிசைன் பண்ணி எல்லாத்தையும் காமிச்சு ஓகேவானு தான் பரிமளா அண்ட் கோ. அதுக்கப்புறம் வசந்தன் கோலாம் கூட ஸ்பான்சர் கேட்கலாம், வசந்தன் கோ வழங்கும் பரிமளா அண்ட் கோலாம் பிளான் பண்ணால். அப்புறம் எங்களுக்கு நல்ல ப்ரொடியூசர் கிடச்சதுனால சரி ஸ்பான்சர்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு யார்ட்டையும் கேட்கல. உண்மையிலேயே ஜெகன் சொன்னது மாதிரி, ஜெகன்னா ரொம்ப நன்றிண்ணா இப்படி ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் பண்ணி கொடுத்ததுக்கு. பசங்க டூவில் இப்படி தான் அந்த மாதிரி ஷோக்கு வேறு ஒருத்தவங்களை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். அவங்க ஏதோ அர்ஜென்ட்டாக வரல அப்படின்ட்டாங்க. அப்போ என் அசிஸ்டண்ட் அப்படி தான் ராஜவேல் நாகராஜன் சொல்லி நீ தொகுத்து வழங்கடா அப்படின்ட்டேன். அவன் அதுக்கப்புறம் பேசு தமிழா பேசுன்னு அவன் வேறு லெவலில் பேச ஆரம்பிச்சிட்டான். அந்த மாதிரி நீங்களும் சரி ஓகே என்ன நம்ம கூடவே இருக்காங்க அப்படியே எதுலாம் அப்படின்னு தான் நல்லா இருந்ததுண்ணா, சூப்பராக இருந்தது.
பெரிய ஹீரோக்கள் படம்லாம் வந்தது தலைவன் தலைவிக்கு அப்புறம். எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. பேசும்போது அவங்கவுங்க ஒரு கம்பெனி சொன்னாங்க. எனக்கு வந்து என்னென்னா அடுத்த படம் நான் வந்து தமிழ்குமரன் சார் தான் பண்ணணும் அப்படின்னா. ஏன்னா 7 வருஷத்துக்கு முன்னால் எனக்கு அட்வான்ஸ் கொடுத்தாரு. அந்த 7 வருஷத்தில் ஒரு தடவை கூட நான் உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்தேனே, என்னாச்சு, அடுத்து பண்ணுறீங்களா, எதுவுமே கேட்காத ஒரு தயாரிப்பாளர். ஏன்னா அதுக்கப்புறம் என்கிட்ட அட்வான்ஸ் கொடுத்தவங்கலாம் திருப்பி வாங்கிட்டாங்க, அது படமாக ஆகலை. ஒரு வார்த்தையோட கேட்கவே இல்லை. தலைவன் தலைவிங்கும் போது நம்ம அடுத்து ஒன்று பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டார். சரி, கேட்காத ஒரு மனிதர் கேட்டுட்டாரு அப்படின்ட்டு தான். அப்போ ஹீரோக்கெல்லாம் பேசும்போது தயாரிப்பாளர் வேறு இருக்கும்போது நான் சொன்னேன், சார் எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிக்கும், ஜெயராம் சார் ஊர்வசி மேம் மாதிரி ஒரு கதை பண்ணுறீங்களா அப்படின்னு. கதையை கேட்ட உடனே ரொம்ப சிரிச்சார். எனக்கு அங்கேயே கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. ஏன்னா அவர் வந்து ஜாலியாக இருப்பார், ஆனால் கதை சொல்லும்போது கொஞ்சம் சீரியஸ் ஆகிடுவார். இவரே சிரிக்கிறாருன்னா கண்டிப்பாக ஆடியன்ஸ் சிரிப்பாங்க அப்படின்னு எனக்கு பயங்கர கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. அவ்வளோ சிரிச்சார். பாதி சிரிக்கும் போதே ஒரு ஃபோன் வருது, செம்மையாக கதை சொன்னார், செம்மையாக இருக்கிறத நான் பண்ண போகிறேன் அப்படின்னா. சீமான் நடிச்சார்னு நினைக்கிறேன் கதை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது. சீமானனோட அரை மணி நேரம் அந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்கார் ஃபோனில். சரி, ஓகே, அடுத்தது தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிச்சு. அப்புறம் ஜெயராம் சார் ஊர்வசி மேம் அப்படின்னா கதை பேசும்போதே முடிவு பண்ணுறோம். எனக்கு ஜெயராம் சார் உங்கள் காம்போ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். 25, 26 படம் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா படங்களுமே நான் நெருக்கி பார்த்துருக்கேன். உங்கள் காம்போ வந்து அப்படி எனக்கு பிடிக்கும். இதுக்குள்ளே அவங்க 2 பேரும் வந்துட்டாங்கன்னா அந்த கதை பாதி வெற்றி அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்ட்டையுமே கதை சொன்னேன். 2 பேருமே அவ்வளவு ரசித்தாங்க. ஒரு விஷயமா சிரிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி, அங்கேயும் ஒரு நம்பிக்கை வந்தது, ஓகே இது வந்து கண்டிப்பாக பிடிக்கும்னு. அவர் ஜெயராம் சாரும் வந்து அப்போவே சொன்னார், சார் சூப்பராக இருக்குது சார், இது வந்து கன்ஃபார்மாக ஹிட் ஆகும் சார் அப்படின்னாங்க. ஒரு 2 லெஜண்ட்ஸ் வந்து அதை ஜட்ஜ்மெண்ட் பண்ணும்போது நமக்கு இன்னொரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும்ல. அப்பா ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்து மிஸ்கின் சாருக்கு போய் அன்னைக்கு நாங்கள் பன்னீர் சோடா சாப்பிடல, அந்த கதையை போய் நான் சொல்ல போகிறேன். பக்கத்தில் ஆதித்யா வேற. ஆதித்யாவோட கதை சொல்லி முடித்த உடனே ஆக்ட் 1லேருந்து ஆக்ட் 2 அப்படின்னு ஏதோ ஆக்ட் பற்றியெல்லாம் சாமி பேசிக்கிட்டு இருக்காப்லையோ. எனக்கு அந்த ஆக்ட் 1 ஆக்ட் 2 எல்லாம் தெரியாது. கதை அவனும் பயமுறுத்துறாப்புல. நான் நல்லா இருக்கடா, அடுத்த பண்ணலாம்டா, கமர்ஷியலாக சூப்பராக இருக்கல, இதை பண்ணுறா, நான் பண்ணுறேன்டா அப்படின்ட்டார். எனக்கு அங்கே 3வது, ஏன்னா எது பார்த்தாலும் நொட்ட சொல்கிற ஒரு கேரக்டர் இந்த கதையை ஓகே சொல்லுது, அப்போ இதுவும் நல்லா தான் இருக்கும் போல அப்படின்னு. அதை நீங்கள் எந்த தமிழ் சினிமாவே பார்க்க மாட்டீங்கல்ல, என் சினிமாவே பார்க்கல, அப்புறம் அந்த கதையை ஓகே பண்ணுறீங்கன்னா பெரிய விஷயம் இல்லையா? தமிழ் சினிமா பார்க்காததுக்கும் நொட்ட சொல்றதுக்கு என்ன கனெக்ஷன் இருக்கு? அது இல்லை, அப்படிப்பட்ட ஆளே ஓகே சொல்லிட்டாரு போங்க அப்படிங்கும்போது இன்னும் ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்குது. சரி, இது ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சிரிச்சாரு வேறு, அவரும் நிறைய சிரிச்சாரு. ஏன்னா கண்ணாடியை போட்டு இப்படியே கதை சொன்னோம்னா இப்படியே தூங்குறாரா முடிச்சிருக்காரான்னு தெரியாது, இல்லைன்னா இப்படியே மூஞ்சி வச்சுக்கிட்டு இப்படியே இருப்பார், இங்கிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பார். ஆனால் சிரிச்சுக்கிட்டே இருந்தார். எனக்கு அங்கே ஒரு கான்ஃபிடென்ட் கிடைச்சது. அப்போ இதை நம்ம அடுத்து பண்ணிடலாம், பரவாயில்ல இந்த செட்டப் வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்புறம் 2 பொண்ணுங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு 2, ஏன்னா 2 கேரக்டர் ரொம்ப அது நம்ம எல்லார் வீட்லேயுமே வந்து 2 ஆம்பளை பசங்களோ 2 பொம்பளை பசங்களோ இல்லை அண்ணன் தங்கச்சிகளோ இருந்தால் ஒரு வார் நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த வீடு வந்து ரொம்ப குதூகலமாக இருக்கும். எதுக்கு சண்டை போடுறாங்க, எதுக்கு சேர்ந்துதுங்கிறாங்கிற அளவுக்கு ஒரு அப்படி 2 கேரக்டர். ஒரு டாமஞ்சேரி மூடில் 2 உள்ள அக்கா தங்கச்சி அப்படின்னு யார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 2 பேரையும், அப்புறம் சஞ்சனாவையும் அனந்திகாவையும் பிடிச்சோம். அந்த அனந்திகாவை வந்து அந்த தெலுங்கு படம் 8 வஸ்துலு, கரெக்டாக சொல்கிறேன்னா 8 வஸ்துலு தானே? ஆமாம். அதோட அந்த படம் பார்க்கறதுக்கு முன்னால் அந்த பொண்ணுடைய ரீல்ஸ் பயங்கரமாக பிடிச்சிருந்தது. அது பண்ணுற நிறைய விஷயங்கள். நீ அந்த படத்துக்கு பண்ண ப்ரொமோஷன் இந்த படத்துக்கு இன்னும் பண்ணவே இல்லைம்மா ப்ளீஸ் என்ன. அது மாதிரி இது சார் ஆஃபீஸில் தான் வந்து சனாவுக்கு கதை சொன்னேன். அது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வேற இல்லை, அது கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரியே கதை கேட்குது. கொஞ்சம் நான் வந்து கதை பயங்கரமாக கேட்பேன். மணிசார்ட்ட வேறு ஒர்க் பண்ணுதா, சரி மணிசார் மேலே ரொம்ப சாப்பிட்டா அப்படின்னு. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அதனால கண்ட்ரோல் பண்ண முடியல, அது சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு, பயங்கரமாக சிரிச்சு ரசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நமக்கு ஒரு கதை மேலே ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் கிடச்சிருச்சு. ஓகே இந்த படத்தை நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு. அப்படி தான் இந்த படத்தை நாங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக ஒரு தலைவன் தலைவி அவ்வளோ பெரிய ஹிட்டுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இவங்களுடைய நம்பிக்கை உண்மையாக தலைவன் தலைவியை விட பெருசாக ஓடும் அப்படின்னு நான் நம்புகிறோம். ஜெயராம் சார், சார் அரசியல் கேட்க மாட்டோம், ஆனால் ஒரே ஒரு டீட்டெயில் மாத்திரம் கேட்குறோம். இங்கே சார், இந்த மிஸ்கின் சார் பாண்டியராஜ் சார்லாம் பன்னீர் சோடான்னு பேசினாங்க. உங்களுக்கு புரிஞ்சுதா? உங்கள் பக்கத்தில் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், உங்களை வந்து அந்த மாதிரி பன்னீர் சோடா கூப்பிடுறதுக்கு வைக்கிறதுக்கு மிஸ்கின் சார் கூப்பிட்ருக்காரா? இல்லை சார், இது வரைக்கும் என்ன பன்னீர் சோடா கூப்பிடல. நானும்
பன்னீர் சோடா விட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால நினைக்கிறேன் கூப்பிடுறது இல்லை. மிஸ்கின் சார் மாதிரி வந்து மிமிக்ரி பண்ணீங்க. சார் ஷூட்டிங் ஸ்பாட்ல மிஷ்கின் சார் எப்படி பேசுவாரோ அது மாதிரி 2 வார்த்தை நீங்க பேசி காமிங்க சார். Oh my God. Sir, did you do that? சார் அவர் மாதிரி டயலாக் ஏதாவது பேசி காமிங்க. இல்லை எல்லாமே இல்லை உங்களை மாதிரி காட்ட சொன்னாங்க, அப்படிதான் காட்டினேன். தேங்க்யூ. மிஷ்கின் சார் நீங்க சம்பளம் நிறைய கேட்கறதா சொன்னாங்களே, ஒரு படத்துக்கு எப்படி கமிட் பண்றீங்க? எங்கம்மா இருக்கு? எங்க இருந்து வருது? கவிதா கொஞ்சம் எந்திரிச்சு கேளு கவிதா. உன் குரலை நீ எங்க பட்டாலும் கேட்க வேணாம் ஆக்சுவலா. என்னம்மா சம்பளம் அதிகமா கேட்கறதா சொன்னாங்களே. ஆமா, அதாவது டேரக்ட் பண்றது கொடுக்க மாட்டேன்றாங்க, அதெல்லாம் நடிக்கிறது கேட்கறது குத்துறாங்க. ஆமா. மியூசிக் ஷோக்கெல்லாம் ஜட்ஜா போறீங்க, உங்களோட ஃபேவரட்டான சாங் எங்களுக்காக ஒரு 2 லைன்ஸ் பாட முடியும்? தென்றல் வந்து தீண்டும் போது வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல, வந்து வந்து மோதுதம்மா என்னமெல்லாம் வண்ணமம்மா, எண்ணங்களுக்கு ஏத்தபடி வண்ணமெல்லாம் மாறுமா, உண்மையம்மா உள்ளத நான் சொன்னேன் கண்ணம்மா சின்ன கண்ணே. தேங்க்யூ. மிஸ்கின் சார், தமிழ் சினிமாவில் இப்படி எல்லாரையும் கூப்பிட்டு பன்னீர் சோடா கொடுத்தீங்கன்னா எப்படி கிரியேட்டிவிட்டி வரும், எப்படி சினிமா சீன் வரும், உடல் நலம் மனநலம் கெடாதா? பாண்டியராஜ் சார் பன்னீர் சோடா குடிப்பாரு எங்களுக்கு என்னைக்கு தான் தெரியும். நீங்க பன்னீர் சோடா குடிச்சது இல்லையா? பன்னீர் சோடா குடிச்சு பாருங்க, உங்களுக்கு உடல் நலம், அறிவு நலம், மனநலம் எல்லாமே நல்லா ஜாஸ்தி ஆகும் ஆக்சுவலா. அது வந்து கோட் வேர்டு. நீங்க நான் எதை சொன்னீங்கன்னு நீங்க சொல்ல முடியாது, அதனால தான் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். we coin a word called பன்னீர் சோடா. it can be a real பன்னீர் சோடா, it can be a pseudo பன்னீர் சோடா. நீங்க சொல்றது மாதிரி தான், பன்னீர் சோடாலாம் விட்டுட்டேன். அவர் சொன்னது 3 வருஷத்துக்கு முன்னால கதை. ரொம்ப நல்லவன்டா வெங்காய கற்பா. மிஸ்கின் சார் ஃபாரின் போறாரு, கண்டென்ட் வேணும்னா வாங்கிக்கோங்க சீக்கிரமா. மிஸ்கின் சார், ஜெயராம் சார் கூட கொஞ்சம் வருத்தப்பட்டாரு, என்ன கூப்பிடவே மாட்டாங்க. எங்க சார் சொல்லுங்க சார். என்ன கூப்பிடவே மாட்டாங்க பன்னீர் சோடா அதில் அப்படின்னு. எப்போ கூப்பிட போறீங்க சார்? நீங்க பன்னீர் சோடா சாப்பிடுற மாதிரி ஐடியா இருக்கா சார்? நாங்க சொல்றோம்னு நீங்க நினைச்சு விட்டு நினைச்சு எல்லாரும் நல்லவங்களா ஆயிட்டீங்களா? எப்படி புரியவே இல்லை எனக்கு. ஏன் சார் நல்லவங்களா வரீங்க? பன்னீர் சோடா குடிச்சு பன்னீர் சோடா கொடுப்பாட்டே சாமி, ஒரு பன்னீர் சோடா வாங்கிட்டோட. பன்னீர் சோடா குடிச்சது இல்லையா சார் நீங்க? பாண்டி ஜெயராம் சார், சரிங்க சார், ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து மேடம் கூட நடிக்கிறீங்க, அந்த பாண்டிங் எப்படி இருந்தது? ஏன்னா ஃபர்ஸ்ட் மாதிரியே வந்து அவங்க டோட்டலாகவே மாறிட்டாங்க, ரொம்ப அமைதியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல வந்து ரொம்ப கரெக்டாக வந்து கேள்வியெல்லாம் கேட்பாங்க. இப்போ வந்து எல்லாமே டோட்டலாக சரிப்பா எல்லாம் நம்ம பசங்க தானே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இப்போ எப்படி இருக்கு அந்த பாண்டிங்? இல்லை, நாங்கள் கிட்டத்தட்ட இப்போ கடந்த 40 வருஷங்களாக நிறைய படங்கள் 25 படத்துக்கு மேலே ஹீரோயினாக பண்ணியிருக்கோம். எந்த இடத்துல இந்த கிவ் அண்ட் டேக் மாதிரி, எந்த இடத்துல நம்ம எந்த ரியாக்ஷன் போட்டால் உருவசி அதை எப்படி திருப்பி ரியாக்ட் பண்ணுவாங்கிறது, அது இத்தனை படங்கள் பண்ணதுனால நிறைய தெரியும். நாங்கள் சேர்ந்து நடித்த படங்கள்லேயே 6 படத்துக்கு ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்கேங்க மலையாளத்தில். ஸோ அது அப்பப்போ தெரியும். அதனால இந்த படத்தில் எல்லாமே நான் பண்ணுற ஒவ்வொரு டைலாக்கும், நான் பண்ணுற ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் அவங்க ரியாக்ஷன், அது மாதிரி அவங்க பண்ணுறதுல என்னோட ரியாக்ஷன், அதுதான் இந்த படத்துலேயே ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது அவங்களால எனக்கு அது கரெக்டாக தெரியும். நான் இப்படி போட்டால் அவங்க அப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. பாண்டி இங்கே மணி, வாழ்த்துக்கள், ரொம்ப நல்லா இருக்கு ட்ரெய்லர் பார்த்தேன். தேங்க்யூ சார். இப்போ 2 கேள்விகள் எனக்கு உங்ககிட்ட. ஒன்று வந்து ஊர்வசி அம்மா பேசும்போது சொன்னாங்க, இந்த படம் வந்து மலையாள படங்கள் ரொம்ப வேகமாக எடுப்பாங்க, ஆனால் மலையாள படத்தை விட வேகமாக வந்து இந்த படம் எடுத்தது எப்போ ஷூட்டிங் ஆரம்பிச்சு எப்போ முடிச்சிங்கன்னே தெரியல அப்படின்னாங்க. அது ரொம்ப பெரிய காம்ப்ளிமெண்ட்டாக பார்க்குறேன். எத்தனை நாள் எடுத்தீங்க ஒன்று, அண்டு இதுக்கான கதை எங்கேருந்து ஆரம்பிச்சது? இந்த கதை வந்து ரைட்டிங் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ரைட்டிங்க்கு என்ன, வாட் இன்ஸ்பயர்ட் யூ? எங்கேருந்து ஆரம்பிச்சது? தொடக்க புள்ளி அது?
நம்பர் ஆஃப் டேஸ் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா பட்ஜெட்டு பிஸ்னஸ் பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறான். ஒன்றும் இல்லை, 45 நாளில் படத்தை முடிச்சிருக்கோம். 45 நாள் படம், 2 நாள் இந்த ப்ரொமோ சாங்க்கு 2 நாள். அதுக்கு எல்லாமே காரணம் என்னுடைய டீம், என்னுடைய ஆர்டிஸ்ட் தான். ஏன்னா அவங்க ஒன் டேக் ஆர்டிஸ்ட் எல்லாருமே. அப்புறம் இவங்களை வச்சுக்கிட்டு எத்தனை நாள் எடுக்கிறது, அது பெரிய இதுவாக இருந்தது. ஆமாம், 2 ஆமாம் 60 டேஸ் சொல்லலாம். ஆமாம், ஏன்னா 2 கால் ஷீட்டு போனோம், அதனால போனோம். இன்னொன்று, அந்த வீட்டுக்குள்ள எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அம்மா சொன்னது மாதிரி கேமராமேன் வந்து அப்படியே ஃபுல்லாக வீடியோ தெரியாது, ஃபுல்லாக பிளாக் கிளாத்தில் போட்டு மூடிடுவார். சின்ன இடம் தான். அதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க பண்ணுற காமெடியை சிரிக்கிறதுக்காகவே கூட்டமாக எல்லாம் மேக்கப் எல்லாமே அப்படியே நின்றுவாங்க. உங்கள் காம்போவை பார்த்து சிரிக்கிறதுக்காகவே ஒன்வர்னு போயிட்டே இருக்கும். ஆனாலும் அதுக்குள்ள வந்து அம்மா சொன்னது மாதிரி அந்த ரைட்டிங் தான் வந்து அந்த சிரிப்பை வந்து அவ்வளவு கொடுத்தது. அதுக்காக இதுவாச்சு. அது ரைட்டிங்காக வந்து அந்த படத்துக்கு நான் 3 வருஷத்துக்கு முன்னாலே எழுதினேன். இது வந்து லாக்டவுன் டயத்துலேயே அந்த கதையை நான் எழுதிட்டேன். ஒரு சின்ன ஸ்பார்க் தான். என்னுடைய அஸ்வின் அசிஸ்டண்ட், கப்புள் ஃப்ரெண்ட்லி டைரக்டர்னால அவன் வந்து ஒரு வெப் சீரிஸ் சொன்னான், இது பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னான். அந்த ஹிந்தியில் வந்து குல்லக் அப்படின்னு சொல்லி சோனியில் இருக்கும் அந்த வெப் சீரிஸ். அதை நான் பார்த்தேன். இதுக்கும் சம்மந்தம் இல்லை, அதை நான் தழுவல் அப்படின்லாம் போட்டுறாதீங்க. அது சீன் எதுவுமே இருக்காது. அதில் ஒரு அப்பா அம்மா 2 ஆம்பளை பசங்களுக்குலாம் நடக்கிற ஒரு கதை. அது வந்து இதை சொன்னே இது மாதிரிலாம் நான் வந்து ஒரு வாரத்தில் கதை பண்ணிடுவேன்டா அப்படின்னு எங்கள் பண்ணுங்கன்ட்டு போயிட்டான். அந்த சவாலை எடுத்துக்கிட்டு பண்ண இந்த கதை தான் இந்த கதை. அது வந்து அப்புறம் வேறையா சுவாரஸ்யம் மாறி அதுக்குள்ளே ஒரு கொலை விழுந்தா எப்படி இருக்கும், அந்த கொலையை யார் இது அப்படின்னு அது வந்து ஒரு கதகளி நான் ஏற்கனவே பண்ணியிருக்கிறதுனால அந்த மூடுக்குள்ளே இதை வந்து ஒரு டார்க் காமெடியாக பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நான் ஸ்கிரிப்டாக எழுதி தூக்கி வச்சுட்டேன். அப்போ ஜெகண்ணன்கிட்டையும் திவ்யா அவங்க அப்போ வந்தாங்க. அவங்க வந்து வேற ஒரு படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இந்த ஸ்கிரிப்ட் புக் எடுத்து கொடுக்கும்போது அவங்க வந்து, சார் இதை உடனே பண்ணுங்க சார், இது ரைட்டிங்காக செம்மையாக இருக்குது அப்படின்னாரு. சண்முகராஜன் சொல்லி நண்பர் ஒருத்தர், அவரும் வந்து பாண்டியராஜ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இது வந்து உங்களுடைய ரைட்டிங் அது வேற மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னதுனால சரி இதை போய் படமாக பண்ணிடலாம் அப்படிங்கிறது. ஒவ்வொன்றும் அதான் ஒவ்வொரு ஆளும் இந்த படத்தை பண்ணுறதுக்கு ஒரு உந்துதலாக இருந்தாங்க. அதில் எங்கள் உதவி இயக்குனர் ஜீவான்னு ஒருத்தர் இருக்கிறான். அவன்கிட்ட தான் நான் எழுதி டைப் பண்ண சொல்லுவேன். அவன் பண்ணும்போதே டைப் பண்ணும்போதே அவன் பயங்கரமாக இதுவாவான், சார் செம்மையாக இருக்குது சார், இது ரைட்டிங்காகவே நல்லா இருக்குது அப்படின்னு. அப்போ எல்லாருமே சேர்ந்து இந்த பரிமளனுக்குவை என்னை பண்ண வச்சுருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பாண்டியராஜ் சார், இங்கே சார் தமிழ் கமல் சாரை வந்து நடிக்க காரணம் என்ன? 7 வருஷத்துக்கு வாங்கின கடனா இல்லை நன்றி கடனா? கடன் நன்றி கடன் ரெண்டுமே இருக்கு. அன்னைக்கு வாங்கின அட்வான்ஸ் மட்டும் கிடையாது. எனக்கு பிரச்சனை வரும் போதெல்லாம் வந்து இவருக்கு தான் ஃபோன் அடிப்பேன். எப்பவுமே இல்லைன்னு சொல்லாம கொடுக்குற ஒரு நல்ல நண்பர், ஆத்மார்த்தமான நண்பர். அது மட்டும் கிடையாது, என்னைய வந்து காஸ்ட்லியான ட்ரெஸ் போட்டு பார்க்குறது எல்லாமே வந்து என்னை அவர் ரசிப்பார். என்னை வந்து ரொம்ப அப்பா அவருக்கு ஒரு இந்த கதை வந்து நல்லா இருக்கு, அவருக்கு இந்த இதை கொடுத்தோம்னா அந்த நட்புக்கு ஒரு மரியாதையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதுதான். அவரை நடிக்க வச்சதுக்கு காரணம் வந்து அவருக்கு அரசியல் ஆசை இருக்கு, அவர் மூஞ்சியை வெளியில் நல்லா காட்டலாம் அப்படிங்கிற ஒரு நண்பனுடைய ஆசைன்னு வச்சுக்கலாம். மிஸ்கின் சார் இங்கே சார் ஆக்சுவலி கேள்வி பதில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சோன்னே நிச்சயமாக அரசியல் கேள்வி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ என்ன கேள்வியாக இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க, என்ன பதில் உங்ககிட்ட இருந்துச்சு? இவ்வளோ காம்ப்ளிகேட் கேள்வி வேணா, நீங்கள் கேட்டலாம் டேரெக்டாக. நீங்கள் இல்லை நீங்களே எனக்கு புரியுது, யூ ஆர் வெரி ஸ்மார்ட், ஐ நோ, ஐ அண்டர்ஸ்டாண்ட் டோட்டலி, பட் ஐ திங்க் யூ பெட்டர் யூ எமிட் அவுட் தட் கொஸ்டின். ஓகே சார், தமிழ் இப்போ இருக்கிற சூழல் எப்படி இருக்கு, நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? எக்ஸ்ட்ரானரியாக இருக்கு, எக்ஸ்ட்ரானரியாக இருக்கு. உருவசி மேடம், நான் வந்து கண்ணால் பார்த்தேன், நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் திரு விஜயோட. இப்போ விஜய்னு சொன்னால் கோச்சுக்கிறாங்க எல்லாருமே, எல்லாம் திட்டுறாங்க கீழே, என்னென்ன விஜயா அப்படின்னு. என்னுடைய தம்பி சகோதரர் நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் எனக்கு ஒரு பெரிய அமைதியாக இருந்துச்சு. என்றைக்கு ஆரம்பித்தாரோ எங்கள் அசிஸ்டன்ஸை சொன்னேன், ஐ திங்க் there is going to be another tsunami அப்படின்னா. I think I told him very specifically the day he is going to walk into the Kanyakumari or south extreme, people going to follow him like anything அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னது நடந்துச்சான்னு தெரியாது, ஆனால் டீப் டவுன் ஐ ஃபெல்ட் தட் திஸ் மேன் வில் கம் அப்படின்ட்டு. என்னுடைய ஆஃபீஸில் நிறையா நண்பர்கள் வருவாங்க, டைரக்டர் நண்பர்கள் வந்து நிறைய ரைட்டர்ஸ் வருவாங்க. எல்லாருமே வந்து யாருமே ஒரு சீட்டு 2 சீட்டு தான் வருவான்னு கூட அது கூட சொல்ல, ஒரு சீட்டு கூட வரமாட்டார் அப்படின்னு சொன்னாங்க. நான் ரொம்ப அமைதியாக இருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து வி ஸ்வீப் ஆக்சுவலி.
இஸ் வெரி ஹார்ட் ஒர்க்கர், வெரி ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லணும்னா ஸ்ட்ராங் வில் மேன் ஆக்சுவலி. அண்டு இப்போ வந்து அவர் வந்து சினிமாவில் இருக்கும்போது வந்து ஒரு கால் ஷீட்டில் ஹீரோவாக இருந்தார். இனிமேல் வாழ்நாள் முழுதும் ஹீரோவாக இருக்கணும் ஆக்சுவலாக இருப்பார். யூ வில் டூ குட் ஆக்சுவலி. வில் ஆல் ப்ரே ஃபார் யூ. யூ வில் டூ குட். யூ வில் ஐ நோ டீப் டவுன். நம்ம நிறைய பேர் அவர் பிரச்சாரம் பண்ண போல ரொம்ப கேரக்டர் அசாசினேஷன்லாம் பண்ணாங்க. நான் பழகினது ஒரு 60 நாள், அதுக்கப்புறம் ஒரு 20 நாள் ஆக்சுவலி. அந்த 80 நாட்கள்லாம் ஐ குட் சி, பிகாஸ் நான் நிறைய வாழ்க்கையை படிக்கிறேன், நிறையா யோசிக்கிறேன். இஸ் எ கிரேட் மேன் ஆக்சுவலி. இஸ் எ கிரேட். இப்போ சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து இதெல்லாம் வந்து தேர்தலுக்கு முந்தி தேர்தலுக்கு முந்தி சொல்ல மாட்டேன். பிகாஸ் வி ஆர் அப்பொலிட்டிக்கல். வி நோ போத் த ஃபேமிலிஸ். எங்களுக்கு தெரியும், எனக்கு வந்து உதயம் தெரியும், உங்களுக்கு தெரியும். நாங்கள் தேர்தல் அப்போ நாங்கள் எதுவே சொல்லக்கூடாது. வி ஹவ் டு கீப் குவைட். There are the places where we have to keep quiet, we have to keep quiet. So I kept quiet actually. But deep down, I felt this is going to happen. 100% is going to happen, I know that. And it will happen. And he is going to do wonder, I am telling you. நான் வந்து நிச்சயமாக போய் எந்த ஒரு ஹெல்ப்புக்கும் போக போகல. அவர் எந்த இடத்துல நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். டிஸ்டன்ஸ்லேருந்து பார்ப்பேன், டிஸ்டன்ஸ்லேருந்து வாழ்த்துவேன், டிஸ்டன்ஸ் தான் அவருக்கு ப்ரே பண்ணுவேன். இதுக்கு நான் சொல்கிறதுல வந்து கொஞ்சம் கூட எந்த ஒரு அஜெண்டாக்காவும் நான் சொல்லவே இல்லை. He will do great things. நம்ம சொல்லலாம் அவருக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு சொல்லிட்டு. வந்த எல்லாருக்குமே அனுபவம் கிடையாது. அவருக்கு நல்ல மனுஷங்க இருக்கிறாங்க, சகாயம் போன்ற மனிதர்கள் இருக்காங்க. they will teach him. best people இருக்காங்க, they will teach him. he will do great things to people actually. I know that. Thank you. தமிழ்குமார் சார், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா சார்? இப்போ நீங்க விஜய் சார் ஃபியூச்சர்ல உங்களுக்கு பாலிடிக்ஸ்? எனக்கு பாலிடிக்ஸே கிடையாதுமா. எனக்கு வந்து சினிமாவில் எது சத்து போயிடணுமா, சினிமாவில் டேரக்ட் பண்ணிகிட்டே சத்துடும். சினிமாவை தவிர எனக்கு எதுவுமே தேவையில்லைம்மா எனக்கு ஆக்சுவலாக. ஏன்னா சினிமாவில் இருக்கும்போது கிடைக்கிற ஒரு சுதந்திரம் நான் பாலிடிக்ஸ் பண்ணும்போது எனக்கு கிடைக்காதுமா. எனக்கு வந்து இந்த சினிமாவுக்கு வந்ததுக்கு எங்கள் தலைமுறை ஒரு 100 தலைமுறைக்கு எனக்கு வந்து புண்ணியம் செஞ்சிருக்கு. எனக்கு ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் திஸ். அட் நோ பாயிண்ட் இன் மை லைஃப் ஐ வில் என்டர் இன்டு பாலிடிக்ஸ். தட் இஸ் நாட் மை ஃபோர்ட்டே ஆக்சுவலி. தமிழ்குமார் சார், நீங்கள் விஜய் சார் போய் மீட் பண்ணீங்க, அவர்கிட்ட வந்து தமிழ் சினிமாவை பற்றி ஏதாவது கோரிக்கை ஏதாவது வச்சுக்கிறீங்களா? என்ன நிறைய வச்சுருக்கோம், நிறைய ஒரு மனுவாகவும் கொடுத்துருக்கோம், பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு. உடனே பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு. ஊர்வசி மேடம், பாண்டியராஜ் சார் சொன்னார், ஒரு முக்கியமான உங்கள் வீட்டில் வந்து ஒரு துஷ்டி இது இருக்கும்போது, அண்ணன் இருக்கும்போது வந்து நீங்கள் நடிச்சீங்க, மறுநாளே வந்து நடிச்சீங்க, அதுவும் காமெடி சீன்லன்னு. நீங்கள் நினச்சிருந்தா அந்த ஷூட்டிங்கை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இது இல்லாமல் நடிச்சீங்க, அதுவும் காமெடி சீனு. அப்போ வந்து ஒரு சிஸ்டராக உங்கள் மனநிலை எப்படி இருந்தது, ஒரு நடிகையாக மனநிலை எப்படி இருந்தது? அது வேண்டாமே, இது ஒரு இமோஷ்னல் மீட்டிங் இல்லையே. அது ஒரு இன்சிடென்ட், அவர் நல்ல விதமாக சொல்லி அதை விட்டுட்டார். அதை பற்றி நிறைய பேர் அந்த கேள்வி கேட்கக்கூடாதுங்கிறதுனால தான் உங்கள் யாருக்கும் நான் அதை பற்றி சொல்லலை. இது 100% நம்ம பர்சனலான ஒரு விஷயம். அது என்ன ஒன்று, அந்த யூனிட்டில் யாருமே அதை என்கிட்ட கேட்கல, டைரக்டர் கேட்கல. எஸ்பெஷலி ஜெயராமுக்கு என் ஃபேமிலியில் எல்லாரையுமே தெரியும் வருஷக்கணக்காக. அவர் எதையுமே கண்டுக்கலை. அவர் அதுக்கு முந்தின நாள் எடுத்த காமெடி சீனை பற்றி எல்லாம் பேசி, பாண்டியராஜ் எதுவுமே கண்டுக்கலை. ஏன்னா எதையாவது கேட்டாக்கா நம்ம அந்த இது மாறிடும் இல்லைங்களா. அவர் ஒரு பெருந்தன்மையான ஒரு விஷயம் சொன்னார், நம்ம அதை இப்போ டிஸ்கஷன் வச்சுக்க வேண்டாமே. ஓகே சார். பாண்டியராஜ் சார், நீங்கள் ஸ்டேஜில் சொன்னீங்க சாண்டி மாஸ்டரை வச்சு செஞ்சேன், இன்னும் நல்லா நடிக்கிறாரு, இன்னும் மேலே மேலே வருவாருன்ட்டு. அவரை இப்போ வச்சு நீங்கள் ஹீரோவை பண்ண போகிறீங்க. ஹீரோ பண்ணுறதுக்கு டான்ஸ் இல்லை, இந்த படத்துலேயும் ஒரு ஹீரோ தான். ஜெயராம் சார் எப்படி ஹீரோவோ, சாண்டி மாஸ்டர் ஒரு ஹீரோ, மிஸ்கின் சார் ஒரு ஹீரோ, ஊர்வசியம் எல்லாருமே இந்த படத்தில் எல்லா கேரக்டருக்குமே ஒரு இது இருக்கும். எப்போவும் இல்லை, இப்போவே அவர் சீக்கிரமாக இன்னும் ஒரு 2-3 வருஷத்தில் தவிர்க்க முடியாத தமிழ் சினிமாவுடைய ஹீரோவில் சாண்டி மாஸ்டர் கண்டிப்பாக இருப்பார். அவரும் நானும் சேர்ந்து கண்டிப்பாக பண்ணுவோம்.